வெல்கம் டு யூடிஎம். யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் வரலாறுலேருந்து பாடம் 2 தான் பார்க்க போகிறோம். தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். ஸோ தீவிர தேசியவாதம் அப்படிங்கிறது பிபின் சந்திர பால், பாலகங்காதர திலகர் இவங்கெல்லாம் இருந்தால் தீவிர தேசியவாதின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இவர்கள் மட்டும் இல்லை, மிதவாதிகள் எல்லாருமே தான் பார்க்க போகிறோம். நம்ம போன பாடத்தில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இந்தியாவோட தேசியத்தின் எழுச்சி, இதுதான் 12ஆம் வகுப்போட முதல் பாடமாக பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி போர்ச்சுகீசர்களும் டச்சுக்காரர்களும் இந்தியாவில் இது பண்ணியிருந்தாலும், ஆட்சி செஞ்சுருந்தாலும், அவங்களோட இவங்க எப்படி ஸ்ட்ராங் ஆனாங்க அப்படிங்கிறத அறிமுகத்திலே நாம் பார்த்துருப்போம். நம்மளோட இந்தியாவோட அரசியலையும் பொருளாதாரத்தையும் ஸ்ட்ராங்காக கைப்பற்றி நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதன் மூலிமா தான் அவங்க அத்தனை நாள் அத்தனை ஆண்டுகள் அவங்க ஆட்சி செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதன் மூலிமா அவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல நிலவரின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நிலத்தை தனி சொத்துரிமையாக்கி விவசாயிகள்கிட்ட இருந்து வரி வசூலிக்கிறது. அதனால் விவசாயிகள் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க, வேளாண்மை எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டது, அதுபோக நமக்கு என்ன நடந்தது, அவங்களோட வணிக கொள்கை தடையற்ற வணிக கொள்கை மூலிமா இந்தியாவோட தொழில் எப்படி நசுக்கப்பட்டது. அவங்க இங்கிலாந்துலேருந்து இங்கே கொண்டு விற்கிறதுக்கு வரி கிடையாது, வரி குறைக்கப்பட்டுச்சு. பட் நம்ம உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில்களுக்கு வரியை விதிச்சாங்க. இதனால் நம்ம தொழிலெல்லாம் நசுக்கப்பட்டது. அப்புறமா பெரிய பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சத்தினால பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் என்ன பண்ணாங்க, அடிமை முறை ஒழிக்கப்பட்டது 1843 அடிமை முறை ஒழிக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒப்பந்த கூலி முறையில் பஞ்சம் வந்துருச்சு இல்லையா இந்தியாவில். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் தானாகவே முன் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யக்கூடிய வேறு சில நாடுகளுக்கு ஆட்சி பண்ணுற அது ஒப்பந்த கூலி அடிப்படையில் வேலைக்கு போயிட்டாங்க. இந்த காஃபி பயிர் தோட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு ஆள் தேவைப்பட்டதுன்னு போயிட்டாங்க. இது எல்லாமே நாம் போன பாடத்தில் பார்த்துருப்போம். அதுக்கு இந்த மெக்காலே கல்வி முறை பார்த்துருப்போம். மேற்கத்திய கல்வின்னு சொல்லி அவங்க கல்வி முறையை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கல்வி முறையினால் நம்மளதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு நடுத்தர வர்க்கம் உருவாயிருக்கும். அதன் மூலிமா நமக்கு 19ஆம் நூற்றாண்டு ஃபுல்லாக சமூக சமய சீர்திருத்தங்கள்லாம் நடந்திருக்கும். ராஜாராம் மோகன் ராய், பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதிகளாக உருவானாங்க. அடுத்தது நமக்கு அந்த கல்வியின் மூலிமா நமக்கு முதல் டைமாக 1857 பெருங்கிளர்ச்சி நடந்த அதே ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ்லேயும் பம்பாயிலையும் கல்கத்தாவிலையும் யூனிவர்சிட்டியெல்லாம் நிறுவப்பட்டது. அடுத்தது தேசியத்தோட எழுச்சிக்கு பத்திரிகைகளில் எப்படி முக்கிய பங்கு வகிச்சது. இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்க தேசிய காங்கிரஸோட தோற்றம் எப்படி தேசிய காங்கிரஸ் தோற்றம் அடைஞ்சது 1885 தான் தேசிய காங்கிரஸ் தோற்றம் அடைஞ்சது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே ஒரு ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்காக ஒரு அமைப்புகள் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாச்சு. டிசம்பர் 28 தான் அது உருவாச்சு. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மிதவாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயத்தில் மனு கொடுக்கறதும் மன்றாடுறதும் இந்த மாதிரி சமூகத்துக்கு அவங்க நிர்வாகத்தில் சீர்திருத்தத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே 1890களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மிதவாதிகள்லேருந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தீவிர தேசியவாதிகள்லாம் வந்தாங்க. இறுதியாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் சங்கங்கள்லாம் உருவாச்சு. சங்கங்கள்னால் சென்னை வாசிகள் சங்கம், இதெல்லாம் நமக்கு சென்னை வாசிகள் சங்கம் தான் முதல்ல வந்தது 1852 பிப்ரவரி 26. அதுதான் நமக்கு முதல்ல வந்தது சென்னை வாசிகள் சங்கம். அதுக்கப்புறம் தான் சென்னை மகாஜன சங்கம் 1884 வந்தது. ஸோ இது அதுக்கப்புறமா நமக்கு இந்த போன பாடத்தோட நிறைவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி அவரும் ப்ளஸ் அவர் முன் வச்ச சுரண்டல் கோட்பாடு எப்படி இந்தியாவை கடங்காரனா கடைசியில் காட்டிட்டு போனாங்க அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் போன பாடத்தில் பார்த்துருப்போம். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1866 ஒரிசாவில் ஒரு பஞ்சம் வந்ததுக்கப்புறமா தாதாபாய் நவ்ரோஜி தான் அவரோட வாழ்நாள் முழுவதும் இந்தியாவோட பஞ்சத்தை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கு ஆரம்பித்தார். இதுதான் நமக்கு போன பாடத்தில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டது. போன பாடத்தில் இந்தியாவில் தேசியத்தோட எழுச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ இந்த பாடம் அப்படின்னு பார்க்கும்போது தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். ஸோ சுதேசி இயக்கம் எப்படி உருவாச்சு, அதில் என்னென்ன நடத்துனாங்க, யார் கலந்துக்கிட்டாங்க, தலைவர்கள் யார் அப்படிங்கிறதுல தான் நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்தோட அறிமுகத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓகேவா, ஓகே.
ஸோ இந்த பாடத்தோட அறிமுகத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மிதவாத அரசியலுக்கு எதிராக வெறுப்பு ஏற்பட்டு தீவிர தேசியவாத போக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, 1885 தான் நமக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாச்சு. 1890க்கு அப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த தேசிய காங்கிரஸ்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அவங்க கெஞ்சி கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்மளோட உரிமையை நம்ம கெஞ்சி கேட்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரியும், அவங்க அதனால் பிரயோஜனமும் இல்லைங்கிற மாதிரியும் அந்த குரூப் இந்திய தேசிய காங்கிரஸ்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தான் நமக்கு தீவிர தேசியவாத போக்கே ஒன்று வந்துச்சு. அங்கேருந்து தான் வந்துச்சு. ஸோ அவங்களால தான் நமக்கு அதாவது கொஞ்சம் ஹார்ஸாக கேட்குறது, அதுதான் தீவிர தேசியவாத போக்குன்னு சொல்கிறது. இந்த நம்ம மிதவாதிகள் பார்த்திங்க அப்படின்னா இறைஞ்சி கேட்டுட்ருப்பாங்க, ரொம்ப கெஞ்சி கேட்டுட்ருப்பாங்க, மன்றாடிட்டுருப்பாங்க, மனு கொடுத்து வேண்டுகோள் பண்ணிவிட்டு மன்றாடிட்டுருப்பாங்க. ஸோ நமக்கு தீவிர தேசியவாதிகள் அப்படின்னா யாருன்னு சொல்லுவோம் அப்படின்னா, மகாராஷ்டிராவோட திலகர் சொல்லுவோம், வங்காளத்தோட பிபின் சந்திரபாலை சொல்லுவோம், பஞ்சாபோட லாலா லஜபதி ராயை சொல்லுவோம். ஸோ இவங்கெல்லாம் தான் நமக்கு தீவிர தேசியவாதிகள்னு சொல்லுவோம். லால் பால்னு சொல்லக்கூடிய முப்பெரும் தலைவர்கள் இவர்கள் தான். தீவிர தேசியவாதிகள் அப்படின்னாவே இவங்க 3 பேர் தான் நமக்கு மறக்காமல் ஞாபகத்தில் இருக்கணும். லால் பால். ஸோ இவங்க தான் பார்த்தீங்க, அதாவது திலகரும் பாலகங்காதர திலகர், பிபின் சந்திர பால், லாலா லஜபதி ராய். ஸோ இவங்க தான் தீவிர தேசியவாதிகள்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ தீவிரவாத வளர்ச்சிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ்குள்ள உட்குழுக்கள், மிதவாதிகளோட மன்றாடுதல், அரசியல் செயல்களோட தோல்வியால் மனசோர்வு, வங்காள பிரிவினை 1905 ஏற்பட்ட வங்காள பிரிவினைக்கு எதிரான கோபம், இதுதான் நமக்கு தீவிரவாத வளர்ச்சிக்கான காரணங்களாக இருந்தது. அதாவது இந்த 3 பேரும் பாலகங்காதர திலகர் இவங்கெல்லாம் இருக்காங்களே, அவங்க ஏன் அந்த அளவுக்கு தீவிரவாதிகளாக மாறினாங்க அப்படின்னா, காங்கிரஸ்குள்ளேயே ஒரு உட்குழுக்கள் ஏற்பட்டது. மிதவாதிகள் போய் அவங்க கிட்ட மன்றாடி கேட்டுட்ருக்கிற, அதாவது அதிகாரிகள் கிட்ட, கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட போய் மன்றாடி கேட்டுட்ருக்கிறது, ஆங்கிலேயர்கள்கிட்ட போய் மன்றாடி கேட்டுட்ருக்கிறது. கிழக்கிந்திய கம்பெனி 1858 முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா விக்டோரியா மகாராணிக்கு கீழே, இங்கிலாந்து அரசின் கீழே தான் இந்தியா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே நம்ம யார்கிட்ட கேட்டிருப்போம், ஆங்கிலேயர்கள்கிட்ட கேட்டிருப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் கெஞ்சி கேட்டுட்ருக்கிறது, இதெல்லாமே இந்த தீவிரவாத வளர்ச்சிக்கான காரணங்களாக பார்க்கப்படுது. ஸோ 1905 வங்காள பிரிவினை பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரோட பிரித்தாளும் கொள்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இந்தியாவில் முஸ்லீமையும் இந்துக்களையும் பிரித்ததுக்கான காரணமாக பார்க்கப்படுது. பிரித்தாளும் கொள்கைன்னா அதுதான் 1905 வங்காள பிரிவினை தான். கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம், இந்துக்கள் ஒரு சைடில் போங்க, இவங்க முஸ்லீம்லாம் ஒரு சைடு போங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிரிவினைக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா யார் முதல்ல போராடினாங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து மிதவாதிகள் தான் போராடிட்டு இருந்தாங்க. பின்னர் சுதேசி இயக்கத்தின் வளர்ச்சிக்காக பல உத்திகள் கையாளப்பட்டன. ஸோ பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா சுதேசி இயக்கத்தோட வளர்ச்சிக்காக பல உத்திகள் கையாளப்பட்டன. எப்படி இந்த சுதேசி இயக்கத்தின் மூலயமா ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ சுதேசி இயக்கத்தின் மூலிமா நம்ம எப்படி எதிர்ப்போம் அப்படின்னா, அவங்களோட ஆக்கப்பூர்வ திட்டங்கள், இந்த இயக்கத்தின் மூலிமா ஏற்பட்ட ஆக்கப்பூர்வ திட்டங்கள் என்ன அப்படின்னா, அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறது, அரசு பள்ளி கல்வி நிலையங்களை புறக்கணிக்கிறது, ஸோ அரசு பள்ளி கல்வி நிலையங்களையெல்லாம் புறக்கணிக்கிறது. அரசுனா கவர்மெண்ட்டு, அந்த கவர்மெண்ட் ஆங்கிலேய கவர்மெண்ட்டோட பள்ளி கல்வி நிலையங்களை புறக்கணிக்கிறது. இறுதியாக நம்ம அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1905 to 1917 சுதேசி இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகளுக்கு முன் மிக முக்கியமான கட்டமாகும். காந்தியடிகள் நமக்கு 1915 தான் தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்திருப்பாருன்னு தெரியும் நமக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன முக்கியமான கட்டங்களாக இருந்தது, யார் தலைவர்களாக இருந்தாங்க? 1905 1911 வரைக்கும் சுதேசி இயக்கம், காங்கிரஸில் சுதேசி இயக்கம். ஸோ சுதேசி இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகளுக்கு முன்னாடி மிக முக்கியமான கட்டமாக இருந்தது. ஸோ இயக்கத்தோட நோக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வழிமுறைகள், சமூக ஆதரவு தளம் மாற்றம் பெற்றது. சுதேசி இயக்கத்தில் அந்த இயக்கத்தோட நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அது போகிற வழிமுறைகளும் சமூக ஆதரவு தளமும் மாற்றம் பெற்றது. மக்களிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காலனிய சுரண்டல் பிரச்சனைகளை வெளிக்கொணரப்பட்டது. மக்களிடத்துல இருந்து
காலனிக்காரங்க எப்படி சுரண்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து ஒரு உணர்வை எடுத்து ஏற்படுத்துறது. இதில் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், விளிம்பு மக்கள் கூட இந்த சுதேசி இயக்கத்தில் பங்கு பெற்றாங்க. முதலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த சுதேசி இயக்கத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னா உயர்குடியினர் தான் முழு முயற்சி மேற்கொண்டு சாமானிய மக்களிடத்தில் பேசி அவர்களையும் அரசியலில் இணைஞ்சு கொள்றதுக்காக அழைச்சாங்க. அரசியலில் அவங்களையும் ஜாயின் பண்ணுறதுக்காக யார் அழைச்சாங்க அப்படின்னா உயர்குடி மக்கள் தான். உயர்குடியினர்னால் இந்த படித்தவர்களெல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் முதல்ல அவங்க தான் இந்த சுதேசி இயக்கத்தில் இருந்திருப்பாங்க. அவங்க தான் சாதாரண மக்கள்கிட்டையும் சுதேசி இயக்கத்தை பற்றி சொல்லி ப்ளஸ் அதன் மூலிமா நம்ம வந்து எப்படி கவர்மெண்ட் எதிர்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லி அவங்களையும் அரசியலில் இணைச்சிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வட்டார மொழியில் பத்திரிகைகள்லாம் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சு அந்த காலகட்டத்தில். வட்டார மொழியில் அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா. இப்போ என்ன சொல்கிறது, வங்காளம்னா என்ன பேசுவாங்க, தமிழ்நாடுனா என்ன பேசுவாங்க, அந்தந்த ஸ்லாங் இருக்கும் இல்லையா, லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா, அதுதான் வட்டார மொழின்னு சொல்லுவோம். தமிழ்நாடுனா தமிழ் பேசுவோம், தெலுங்குனா தெலுங்கு பேசுவோம். ஸோ அந்த மாதிரி வட்டார மொழி பத்திரிகைலாம் அந்த காலகட்டத்தில் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. ஸோ அதனால் நமக்கு தமிழில் பார்த்திங்க அப்படின்னா சுதேசமித்திரனும், மகாராஷ்டிரில் பார்த்திங்க அப்படின்னா கேசரியும், வங்காளத்தில் பார்த்திங்க அப்படின்னா யுகந்தர் பத்திரிகைகளும் பங்களிப்பு செஞ்சது. இந்த சுதேசி இயக்கத்தை பற்றி மக்களிடத்தில் எடுத்து சொல்கிறதுக்கு பத்திரிகைகளில் இப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டது பத்திரிகைகள் மூலிமா. ஸோ ஆங்கில அரசு சுதேசி இயக்கத்தை அடக்கிறதுக்கு பல சட்டங்களை கொண்டு வந்தாங்க. 1907 பொதுக்கூட்ட சட்டம், 1908 வெடிமருந்து சட்டம், 1908 தூண்டல் குற்றம் சட்டம். மக்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தூண்டுறது, அவங்களுக்கு புரிய வச்சா அவங்க விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க இல்லையா. ஸோ அதன் மூலிமா அவங்களுக்கு ஆங்கிலேயர்கள் மேலே வெறுப்பு வந்துடும். ஸோ இந்த மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் இந்த பத்திரிகைகள் மூலிமா செஞ்சிட்ருக்கிறதுனால 1908 தூண்டல் குற்றச்சட்டம். ஸோ அதில் இங்கே இருக்குது நமக்கு. 1908 பார்த்திங்க அப்படின்னா தூண்டுதலுக்கான குற்றச்சட்டம். அடுத்தது செய்தித்தாள் சட்டம். அடுத்தது 1910 பார்த்திங்க அப்படின்னா இந்திய பத்திரிகை சட்டம். இது எல்லாமே நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்குவோம் அப்படின்னா 1905 வங்கப்பிரிவினை நடந்தது, நமக்கு நல்லா தெரியும். 1905 வங்கப்பிரிவினை நடந்தது. அதுக்கப்புறம் தான் நமக்கு சுதேசி இயக்கமும் வந்தது. சுதேசி இயக்கம் வந்ததுக்கப்புறம் தான் அதை அடக்கிறதுக்காக பல சட்டங்கள் கொண்டு வந்தது. ஸோ 1905க்கு அப்புறம் தான் நமக்கு இத்தனை சட்டமும் இருக்கும். 1907 பொதுக்கூட்ட சட்டம், 1908 வெடிமருந்து சட்டம், தூண்டல் குற்ற சட்டம், செய்தித்தாள் சட்டம், 1910 இந்திய பத்திரிகை சட்டம். இது எல்லாமே நம்ம சுதேசி இயக்கத்தை அடக்கிறதுக்காக அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். இது இந்த டைமில் தான் பார்த்திங்க அப்படின்னா பொதுக்கூட்டங்களை கண்காணிக்கிறதுக்காக காவல்துறை பார்த்திங்க அப்படின்னா சுருக்கெழுத்து முறையை முதன்முறையாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. சுருக்கெழுத்து முறையை பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் பொதுக்கூட்டங்களை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த சுருக்கெழுத்து முறையை பார்த்திங்கன்னா முதன்முறையாக காவல்துறை பயன்படுத்தியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் சுதேசியில் யார் முக்கிய பங்கு வகித்தாங்க அப்படின்னா வ.உ.சியும், வாவே சுப்பிரமணியமும், சுப்பிரமணிய சிவாவும், நமக்கு பாரதியாரும். ஸோ இவங்களாம் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்துக்கு முக்கிய பங்கு வகித்தவங்க. இவங்களெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாட்டிலேன்னு அப்படிங்கும்போது இவங்க 4 பேர் பார்த்திங்க அப்படின்னா சுதேசி இயக்கத்தோட முக்கிய பங்கு. ஸோ அடுத்தது நமக்கு இந்த பாடத்தில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை சப்டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வங்கப்பிரிவினை கொடுத்துருப்பாங்க. வங்கப்பிரிவினை எங்கே ஆரம்பித்தது, எப்படி வந்து யார் மூலிமா வந்து அதை கொண்டு வந்தாங்க, அதாவது 1905 யார் அதை ஆர்டர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வங்கப்பிரிவினையில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த பிரிவினைகளோட எதிர்ப்பு இயக்கம், அந்த பிரிவினை வந்ததுக்கப்புறமா எந்தெந்த இயக்கங்கள் வந்துச்சு, அந்த இயக்கம் என்ன செஞ்சது அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புறக்கணித்தலும் வங்காளத்தில் சுதேசி இயக்கமும். வங்காளத்தில் புறக்கணிக்கிறதுனா அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறது, அதை மக்களிடத்தில் எடுத்து சொல்லணும் இல்லையா. நாம் புறக்கணிக்கணும் அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கணும், அதை ஏன் நம்ம புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்நிய பொருட்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது எதுக்கான காரணம், என்ன அவசியங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் புறக்கணித்தலும் வங்காளத்தில் சுதேசி இயக்கமும். ஸோ 1905 1917 வரைக்கும் வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தின் மூலமா என்னென்ன நடந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்ததாக தீவிர தேசியவாதம். ஸோ இந்த காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு இன்னொரு கூட்டம் வந்தது இல்லையா, கருத்து வேறுபாட்டின் காரணமாக கெஞ்சி கேட்க வேண்டியதில் நமக்கு சுயராஜ்யம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன்னு யார் சொன்னாங்க, நமக்கு
1897 நமக்கு பாலகங்காதர திலகர் தான் அந்த முழக்கத்தை சொன்னார். ஸோ அதன் மூலிமா தான் நமக்கு தீவிர தேசியவாதம் அப்படிங்கிறது அவரால் இன்னும் எவ்வளோ தூரம் கொண்டு போகப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ தீவிர தேசியவாதம் ஒரு காலகட்டத்தில் அடங்கிடும். அது அடங்கினதுக்கு அப்புறமா நமக்கு என்ன வரும்னா புரட்சிகர தேசியவாதம். தீவிர தேசியவாதிகள் கொலை செய்கிற அளவுக்குலாம் போக மாட்டாங்க. பட் புரட்சிகர தேசியவாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா கொலை செய்கிற அளவுக்கு போவாங்க. அதுதான் வாஞ்சிநாதன் அவர்கள். ஸோ அடுத்ததாக இறுதியாக இந்த பாடத்தோட இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எப்படி செயல்பட்டுச்சு, வஉசி வந்து கப்பல்லாம் வாங்கினார் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வரும், தமிழ்நாட்டோட சுதேசி இயக்கத்தில் வரும். ஸோ இதுதான் நாம் இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிற விஷயங்கள். முதலாவதாக நம்ம வங்க பிரிவினை பார்க்க போகிறோம். வங்க பிரிவினையை பற்றி பார்க்க போகிறோம். கர்சன் பிரபு. ஸோ இவர் தான் அதை கொண்டு வந்தது. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம். கர்சன் பிரபு பார்த்தீங்க அப்படின்னா 1899 ஜனவரி 6 பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார். எப்போ நியமிக்கப்பட்டார்? நமக்கு 1899 நமக்கு விக்டோரியா மகாராணிக்கு அப்புறம் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற போஸ்டிங்கை எடுத்துகிட்டு அரச பிரதிநிதின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவோட அரச பிரதிநிதின்னு அப்போ தான் முதல்ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ தான் முதல்ல நமக்கு கானிங் பிரபுவை நியமிச்சிருப்போம். கானிங் பிரபு தெரியும் இல்லையா, அவங்கள தான் வந்து முதல் டைமாக அரச பிரதிநிதியாக நியமிச்சிருப்போம். 58 கிழக்கிந்திய கம்பெனி க்ளோஸ் ஆகி விக்டோரியா மகாராணிக்கு கீழே இங்கிலாந்துக்கு கீழே நம்ம இந்தியா போனோனையும் முதல்ல அந்த கவர்னர் ஜெனரல்லாம் முடிஞ்சிருச்சு. அதை கட் பண்ணி தூக்கி இருந்துட்டு அரச பிரதிநிதின்னு கொண்டு வந்தாங்க. அப்போ இந்தியாவோட அரச பிரதிநிதி யார்? கானிங் பிரபு தான் ஃபஸ்ட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1899. ஸோ இவர் காலகட்டத்தில் 1899 ஜனவரி 6 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்சன் பிரபு அப்படிங்கிறவர் இந்திய அரச பிரதிநிதியாக நியமிக்கப்படுறாரு. இவரது ஆட்சியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சம், பிளேக் நோய் காரணமாக ஆங்கிலேயரோட செல்வாக்கு குறைஞ்சிட்டு இருந்தது மக்கள் இடத்துல. பஞ்சம், பிளேக் நோயெல்லாம் வந்ததுனால ஆங்கிலேயரோட செல்வாக்கு மக்கள் இடத்துல குறைஞ்சிட்டு இருந்தது. கர்சன் பார்த்தீங்க அப்படின்னா தேசியவாதிகளோடு ஈடுபடாமல் அவர்களை அடக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார். கற்றறிந்த தேசியவாதிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஈடுபடாமல் இவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்கள வந்து அடக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டுப்பார் கர்சன். ஸோ 1899 கல்கத்தா மாநகராட்சியில் இந்திய உறுப்பினர்களோட எண்ணிக்கை முதல்ல குறைக்கப்பட்டுச்சு. இவர் எடுத்த அடக்குமுறை நடவடிக்கையில் முதல்ல நடந்தது என்ன அப்படின்னா 1899 தான் இவர் அரச பிரதிநிதியாக நியமிக்கப்படுறாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தேசியவாதிகளோட உடன்பாடு பட்டுக்காமல் அவங்கள அடக்க ஆரம்பித்து முதல் இது என்ன பண்ணார் அப்படின்னா 1899 கல்கத்தா மாநகராட்சியில் இந்திய உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட எண்ணிக்கையை முதல்ல குறைச்சார். அடுத்ததான் 1904 பல்கலைக்கழக சட்டத்தின் மூலிமா கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். நமக்கு இதெல்லாம் 1857 தான் கல்கத்தா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டிருக்கும். மொத்தம் 3 பல்கலைக்கழகமுமே நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இயர் தான், 1857 தான். 3லேயுமே வந்து இது கொண்டு வந்திருப்பாங்க, பல்கலைக்கழகங்கள் கொண்டு வந்திருப்பாங்க 3 மாகாணத்துலேயும். அதை பார்த்தீங்க அப்படின்னா 1904 கர்சன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பல்கலைக்கழக சட்டத்தின் மூலிமா கல்கத்தா பல்கலைக்கழகத்தை வந்து அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பார். அதே ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக ரகசிய சட்டத்தில் திருத்தம் செய்து செய்திகளோட தேசியத்தன்மையை கட்டுப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பார். அலுவலக ரகசிய சட்டத்தில் ஒரு திருத்தத்தை பண்ணி செய்திகளோட தேசியத்தன்மையை கட்டுப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பார். 1905 தான் பார்த்தீங்க அப்படின்னா வங்காள பிரிவினை அறிவித்து இந்திய தேசிய இயக்கத்தோட புதிய கட்டத்தை அறிவித்ததன் மூலிமா இந்திய தேசிய இயக்கத்தில் புதிய கட்டத்தை தொடங்கியிருப்பார். வங்காளம் பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாக ரீதியாக பெரியதாக இருந்ததுனால ரொம்ப பெருசு வங்காளம், அதனால் கிழக்கு மேற்குன்னு பிரிக்கிறதா சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்படி எடுத்துக்கக்கூடாது. அவங்க சொன்ன காரணம் வேணால் அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இந்துவையும் முஸ்லீமையும் பிரிக்கிறது தான் அதோட நோக்கம். ஸோ வங்காளம் நிர்வாக ரீதியாக பெரியதாக இருந்ததால் 1860 இருந்தே பிரிக்கிறதுன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது இங்கிலாந்து ஆட்சிக்கு கீழே நம்ம போயிட்டோம் இல்லையா, அப்போ இருந்தே 1860 பார்த்தீங்க அப்படின்னா வங்காளத்தை பிரிக்கிறத பற்றி விவாதம் நடந்துகிட்டு இருந்தது. 1890 அந்த பிரிவு திட்டத்திற்கு புத்துயிர் வழங்கப்பட்டது.
அசாமில் இருந்த ஐரோப்பிய பண்ணையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடல் வழி வசதிக்காக அந்த கர்சன் இடத்துல வேண்டுகோள் வச்சுருப்பாங்க. அதாவது அசாம் பெங்கால் இருப்பு பாதை சார்ந்திருப்பதை ஓரளவு தவிர்த்து கொள்றதுக்காக கடல் வசதி ஏற்படுத்த சொல்லி கேட்டுட்ருப்பாங்க இந்த ஐரோப்பிய பண்ணையாளர்கள். அசாமில் இருந்த ஐரோப்பிய பண்ணையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடல் வழி வசதிக்காக வேண்டுகோள் வச்சிட்ருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட தொழிலுக்காக அசாம் பெங்கால் இருப்பு பாதையை சார்ந்து இருக்கிறத ஓரளவுக்கு குறைச்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரெயின் மூலிமா போகிறது. அதுக்கு பதிலாக கடல் வழி வசதி ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஐரோப்பிய பண்ணையாளர்கள் கர்சன் கிட்ட. ஸோ 1903 பார்த்தீங்க அப்படின்னா கர்சன் இந்தியாவோட பிரதேச மறு விநியோக தொடர்பான திட்டத்தை தயாரிச்சிருப்பார். ஸோ பிரதேச மறு விநியோகம் தொடர்பான திட்டத்தை 1903 தான் தயாரிச்சிட்ருப்பார். பிரதேச மறு விநியோகம்னா ஒன்றும் இல்லை, வங்காளத்தை பிரிக்கிறதுக்கான திட்டம் தான் இந்த பிரதேசத்தை மறு விநியோகம் பண்ணுறது, பிரிக்கிறது, கூறு போட்டு பிரிக்கிறது. அது 1903 பண்ணுறதுக்காக திட்டம் தயாரிச்சிட்டு இருந்தாங்க. 1905 தான் வங்காளம் பிரிஞ்சுது. பட் அதுக்கான திட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்சன் வந்து 1903 தயாரிச்சிட்டு இருந்தார். எப்படி பிரிக்கலாம், எந்தெந்த ஏரியாவை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தயாரிச்சிட்டு இருப்பார். இந்த திட்டம் வந்து திருத்தப்பட்டு ரிஸ்க் அறிக்கைன்னு அப்படிங்கிற பேரில் வெளியிடப்பட்டுச்சு. இந்த 1903 கர்சன் போட்டுட்டு இருந்த திட்டம் திருத்தப்பட்டதுக்கப்புறமா ரிஸ்லி அறிக்கை அப்படிங்கிறத இங்கே இருக்குது. இங்கே இருக்குது. ஸோ ரிஸ்லி அறிக்கைன்னு சொல்லுவோம் அதைய. அவர் அந்த திட்டத்தை திருத்தினதுக்கப்புறமா அதை எப்படி வெளியிட்டார் அப்படின்னா ரிஸ்லி அறிக்கைன்னு வெளியிட்டார். அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா வங்காளத்தோட சுமையை குறைக்கிறதாகவும் அசாமோட முன்னேற்றத்துக்கு காரணமாகவும் கூறப்பட்டுச்சு. ஏன் இதுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த அறிக்கையில் எதுக்காக இந்த அறிக்கை அப்படின்னா அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வங்காளத்தோட சுமையை குறைக்கிறோம், பிரிச்சுட்டா நமக்கு வந்து செலவு நிர்வாகம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் அசாமோட முன்னேற்றம் அப்படிங்கிற பேரில் ஒரு 2 காரணத்தையும் சொல்லியிருப்பார் இந்த கர்சன் அந்த அறிக்கையின் மூலிமா. உண்மையிலேயே திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரிகள் ஐரோப்பிய வணிகர்களுக்கு பயன்படும் வகைகளை தான் தயாரிக்கப்பட்டுச்சு ரிஸ்லி அறிக்கை. ஸோ 1903 பார்த்தீங்க அப்படின்னா வங்காளத்தை மாற்றி அமைப்பது அப்படிங்கிற இருந்த எண்ணம் 1905 பிரிவினை திட்டமாக மாற்றப்பட்டது. வங்காளம் 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட வேணும் அப்படிங்கிறத திட்டமாக சொல்லிட்டாங்க. புதிய கிழக்கு வங்காளமும் அஸ்ஸாமும் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டகாங், டாக்கா, திப்பேரா, ராஜா சாஹிப் மலையின் பகுதிகள், அஸ்ஸாம், மால்டா ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருந்துச்சு இந்த புதிய கிழக்கு வங்காளம். அஸ்ஸாமும் புதிய கிழக்கு வங்காளமும் இந்த பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்துச்சு. இதுக்கப்புறமா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்து முஸ்லீமை பிரிக்கிறது. ஸோ இதுக்கப்புறமா இந்த வங்காளத்தோட பிரிவினை என்ன நடந்தது, இந்து முஸ்லீமை பிரிக்கிறதுக்கான நோக்கம். கர்சனோட நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்து முஸ்லீம்களை பிரித்து அரசியல் எதிர்ப்பு அடக்கிறது. அரசியல்வாதிகளை எதிர்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கள பிரித்து விட்டு அப்புறம் அந்த மாதிரி அடக்கிறது. இதுதான் பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிறது. குடிமை பணியாளர்கள் பார்த்திங்கன்னா முன்வைத்த மொழி அடிப்படையில் வங்காளத்தை பிரிக்கணும்னு சொல்லி திட்டங்கள் கொடுத்துருந்தாங்க. பட் அதை வந்து கர்சன் வந்து புறந்தள்ளியிருப்பார், அரச பிரதிநிதி புறந்தள்ளியிருப்பார். மொழி அடிப்படையிலலாம் என்னால் பிரிக்க முடியாது வங்காளத்தை, நான் பிரித்தா மத அடிப்படையில் தான் பிரிப்பேன் அப்படின்னு. ஏன் மொழி அடிப்படையில் பிரிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். கர்சன் சொன்னார் அப்படின்னா அரசியல்வாதிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய மொழி அடிப்படையில் வங்காள பிரிவு அப்படிங்கிறது அரசியல்வாதிகளை ஒருங்கிணைக்கக்கூடியதாக ஒருங்கிணைக்கும் அப்படிங்கிறதோட கருதி தான் வந்து கர்சன் வந்து அந்த திட்டத்தை மொழி அடிப்படையில் நான் பிரிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மறுக்கிறாரு. ஸோ கர்சன் வங்காளத்தை மத அடிப்படையில் தான் பிரிக்கிறதா தெளிவாக முடிவு பண்ணியிருந்தார். இதுக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு வங்காளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புவியியல் காரணமாக நம்ம இயற்கையாகவே இந்த பூமியில் அந்த பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் வங்காளத்தில் பாகீரதி ஆறுன்னு ஒன்று இருக்கும். ஸோ பாகீரதி ஆறுன்னு ஒன்று இருக்கும் வங்காளத்தில். அது இயற்கையாகவே வங்காளத்தை பிரிக்கக்கூடிய புவியியல் காரணமாக கருதப்பட்டுச்சு. ஸோ கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம்கள் வந்து அதிகமாக இருந்தாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நமக்கு கிழக்கு வங்காளத்தில் தான் முஸ்லீம்கள் வந்து அதிகமாக இருந்திருப்பாங்க.
மேற்கு வங்காளத்தில் தான் இந்து அதிகமாக இருந்திருப்பாங்க. இந்த மத்திய வங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வங்காளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே சமமாக இருந்திருப்பாங்க. இந்து ஆகட்டும் முஸ்லீம் ஆகட்டும் சமமாக இருந்திருப்பாங்க. இவர் என்ன பண்ணிட்டார், இந்த கர்சன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, முஸ்லீம்களிடத்தில் நயந்து அவர்களிடத்துல வந்து ஆதரவு பெறுறதுக்காக ஆங்கிலேயர்கள் நடவடிக்கை எடுத்தாங்க. அதாவது இந்த அரசியல் அந்த தேர்தல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து உருகி போகிற மாதிரி நம்ம பேச்சுவார்த்தைகள் இருக்கும், அதுதான் நயந்துன்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி இந்த கர்சன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, முஸ்லீம்களை நயந்து அவர்களிடத்தில் ஆதரவு பெறதுக்காக ஆங்கிலேயர்கள் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தாங்க. முஸ்லீம் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருப்பாரு இந்த கர்சனா, முஸ்லீம் மக்கள் ஒருபோதும் அனுபவித்திராத, ஸோ முஸ்லீம் மக்கள் பார்த்திங்கன்னா ஒருபோதும் அனுபவித்திராத ஒரு ஒற்றுமையை புதிய மாகாணமான கிழக்கு வங்காளத்தில், ஏன்னா கிழக்கு வங்காளத்தில் தான் முஸ்லீம் இருக்காங்க, ஸோ புதிய மாகாணமாக பிரிக்கப்பட்ட கிழக்கு வங்காளத்தில் அனுபவிப்பாங்க. ஒருபோதும் அனுபவித்திராத ஒரு ஒற்றுமையை இங்கே அனுபவிப்பாங்க. பிரித்ததுக்கப்புறம் கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம்கள் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லி 1904 பிப்ரவரி டாக்காவில் தான் வந்து கர்சன் வந்து முஸ்லீம்களுக்கு உறுதி அளித்தார். 1905 தான் வந்து பிரிவினை வந்தது. ஆனால் இவர் வந்து முஸ்லீம்கிட்ட எப்போ பேசியிருக்காரு, ஒரு நயந்து பேசியிருக்காரு அப்படின்னா நயவஞ்சகமாக 1904 பிப்ரவரியில் தான். எங்கே வச்சு இந்த முஸ்லீம்களுக்கு உறுதி அளித்தார் அப்படின்னா டாக்காவில் தான் உறுதி அளித்தார். ஸோ வங்க பிரிவினை பார்த்தீங்க அப்படின்னா மத அடிப்படையில் மக்களை பிரிக்காமல் ஒன்று சேர ஆரம்பிச்சிருச்சு. நான் முஸ்லீம், நான் இந்து அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்காமல் மக்கள் முழுசாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் வங்காளி அப்படிங்கிறத கையில் எடுத்துட்டாங்க. முஸ்லீமும் கிடையாது இந்துவும் கிடையாது, நான் ஒரு வங்காளி அப்படிங்கிற மாதிரி அதில் ஒன்றிணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் நம்ம நாட்டுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாலும் இந்தியான்னு வரும்போது நம்மெல்லாம் சேர்ந்துக்கோலையே, அந்த வடிவேல கோவில் படத்தில் சொல்கிற மாதிரி. அதனால் அதே மாதிரி வங்க பிரிவினையில் இந்த கர்சன் மத அடிப்படையில் மக்களை பிரிக்க முயற்சி செஞ்சதுனால மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மக்கள் பிரியாமல் ஒன்றிணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மொத்தமாக அவங்க வந்து வங்காளி அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இனம், சமயம், வர்க்கம், வட்டாரம் ஆகிய எல்லைகளை தாண்டி வங்காள ஒற்றுமை உருவானது. ரவீந்திரநாத் தாகூர் மூலமா வங்க மொழி இலக்கிய மதிப்பை பெற்றுச்சு. ஸோ நமக்கு ரவீந்திரநாத் தாகூர் மூலிமா வங்க மொழி பார்த்தீங்க அப்படின்னா இலக்கிய மதிப்பை பெற்றுச்சு. ஸோ வட்டார மொழி பத்திரிகைகள் வங்காள ஒற்றுமையை ஸ்ட்ராங் ஆக்கினாங்க. வட்டார மொழினா அந்த ஏரியாவுக்கு இருக்கக்கூடிய மொழியில் வெளியேறக்கூடிய பத்திரிகைகள். ஸோ வட்டார மொழி பத்திரிகைகள் பார்த்தீங்க அப்படின்னா வங்காளத்தோட ஒற்றுமையை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணாங்க. பஞ்சம், வேலை இல்லாமை, பொருளாதார சறுக்கல்கள் ஆகியன காலனிய எதிர்ப்பு உணர்வை உருவாக்கியன. அப்போ வந்து நமக்கு எப்படி காலனியை எதிர்க்கணும்னு உணர்வு வந்துச்சு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பஞ்சம், வேலை இல்லாதது, பொருளாதார சறுக்கல், இது எல்லாமே நமக்கு காலனியத்தை எதிர்க்கிறதுக்கான ஒரு உணர்வை மக்களிடத்தில் உருவாக்குச்சு. ஸோ இதை பற்றியெல்லாம் நமக்கு பத்திரிகையில் வெளியிட்டு தான் அந்த உணர்வை நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிரிவினை வந்துருச்சு இல்லையா, இந்துக்கும் முஸ்லீமுக்கும் பிரிவினை வந்துருச்சு இல்லையா, அந்த பிரிவினையை எதிர்த்து எப்படி இயக்கங்கள் செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பிரிவினை எதிர்த்து எப்படி இயக்கங்கள் செயல்பட்டுச்சு அப்படின்னா 1903 டிசம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டுச்சு. டிசம்பரில் தான் வந்து வங்க பிரிவினை 1903 அறிவிக்கப்பட்டுச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மிதவாத தலைவர்களும் தீவிரவாத தலைவர்களும் விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் யார், காங்கிரஸோட தலைவர்கள். காங்கிரஸ்லேயே 1890 கருத்து வேறுபாடுனால வாய்ஸ் அந்த தகராறு பண்ணிகிட்டு இருந்தவங்க தான் இந்த மிதவாதிகளும் தீவிரவாதிகளும். ஸோ இவங்க வந்து இந்த 1903 வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டோன்னே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் கூட இந்த சுரேந்திரநாத் பானர்ஜி, கே மித்ரா, பிருத்வி சந்திர ரே இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பையும் மனு சமர்ப்பிப்பில் மட்டும்தான் ஈடுபட்டாங்க. இவங்கெல்லாம் மிதவாதிகள் இல்லையா, அப்பையும் வந்து அந்த மனுவை வந்து எப்படி படிச்சிருப்பாங்களா இல்லை தூக்கி குப்பையில் போட்டிருப்பாங்களான்னு தெரியல. பட் அப்பையும் பார்த்தீங்க அந்த வங்க பிரிவில் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. 1903 டிசம்பரில் நாங்கள் வங்காளத்தை பிரிக்க போகிறோன்னு ஆங்கிலேயர்கள் அறிவித்தாங்க. ஸோ அறிவித்ததுக்கு அப்புறம் கூட இந்த மிதவாதிகள் வந்து பேச்சுவார்த்தை பண்ணிட்டு தான் இருந்தாங்களே தவிர, யார் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. ஸோ இவங்களாம் மிதவாதிகள் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன். கே மித்ரா, இதில் ஒருத்தரையாவது நம்ம மிதவாதிகளா தேசியவாதிகளான்னு ஏதாவது ஒரு இடத்துல ஆன்சர் பண்ண வேண்டியது வந்ததுன்னா ஞாபகம் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இவங்க பேரையெல்லாம் நான் அழுத்தி சொல்கிறேன். சுரேந்திரநாத் பானர்ஜி, கே மித்ரா, பிருத்வி சந்திர ரே இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மனு சமர்ப்பிக்கிறது மட்டும்தான் ஈடுபட்டாங்க. மனு சமர்ப்பிக்கிறதுனாவே அது மிதவாதிகள் தான். ஸோ எதுக்காக அந்த மனுவை சமர்ப்பிச்சிருப்பாங்க அப்படின்னா,
இந்த அதாவது இங்கிலாந்து மக்களோட கருத்தை பாதிக்கிறதுக்காக அவர்களோட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணால் இங்கிலாந்து மக்கள் வந்து அவங்களோட கருத்தில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் மனு கொடுக்கறது மூலிமா அப்படின்னு சொல்லி மிதவாதிகள் நம்பினாங்க. அதனால தான் அந்த சமயத்தில் கூட வந்து அவங்க மனு கொடுக்குற வேலையை மட்டுமே பார்த்தாங்க. 1905 வந்துடுச்சு. ஜூலை 19 ஃபினிஷ். அன்று வந்து வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. 1903 டிசம்பரில் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்க. 1905 ஜூலை 19 பார்த்தீங்க அப்படின்னா வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. பிரிவினையை தடுக்கிறதுல இந்த மிதவாதிகள் வந்து தோல்வி ஏற்பட்டுருச்சு. காங்கிரஸ் வந்து தோல்வி தான் கண்டது. ஏன்னா வந்து என்னதான் அவங்க மனு கொடுத்தாலும் நோ யூஸ், கடைசியில் தோல்வி தான் ஏற்பட்டுச்சு. ஸோ இதனால் என்ன நடந்தது அப்படின்னா பிபின் சந்திர பால், அஸ்வினி குமார் தத்தா, அரவிந்த கோஷ் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிதவாதிகளை அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன பண்ண பார், இப்போ ஒன்றுமே பிரயோஜனமே இல்லை, கடைசியில் நமக்கு வந்து வங்காளம் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் அந்த பிபின் சந்திர பால்லாம் இருக்கார் இல்லையா, ஸோ அவரெல்லாம் தீவிர தேசியவாதி. அவர் அஸ்வினி குமார் தத்தா, அரவிந்த கோஷுக்கு ஒரு தம்பி இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா புரட்சிகர தேசியவாதியாக இருப்பார். ஸோ அதை நம்ம இறுதியில் பார்க்கலாம். ஆகியோரோட அழுத்தத்தின் காரணமாக மிதவாதிகள் வந்து மாற்றம் பண்ணுறதுக்கு தூண்டுச்சு. ஸோ அவங்களையும் யோசிக்க வச்சுது. ஸோ ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் கொடுத்த லெட்டர்ஸு மனுவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க பேசியே வந்து அவங்கள வந்து ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க மிதவாதிகளை. பெரிய மாற்றம் கிடையாது, அந்நிய பொருட்களை எதிர்க்கிறது அவ்வளோதான், அந்த மாற்றத்துக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மிதவாதிகள் பார்த்திங்க அப்படின்னா புதிய எதிர்ப்பு உத்திகளை அமல்படுத்துறதுக்காக வற்புறுத்தப்பட்டாங்க. தீவிர தேசியவாதிகள்னால மிதவாதிகள் புதிய எதிர்ப்பு உத்திகளை அமல்படுத்துறதுக்காக வற்புறுத்தப்பட்டாங்க. ஆங்கில பொருட்கள் புறக்கணிப்பு, இதுதான் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள முயற்சி பண்ண வச்சது இது மட்டும்தான். ஆங்கில பொருட்களை புறக்கணிக்கிறது மிதவாதிகள் ஏற்ற முக்கிய எதிர்ப்பு முறையாக இருந்துச்சு. முதன்முறையாக பார்த்தீங்க அப்படின்னா மிதவாதிகள் தங்களோட மரபு சார்ந்த அரசியல் அணுகுமுறையை மீறினாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ரெக்வஸ்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க, யாரையும் எதிர்த்து பேச மாட்டாங்க, எதிர்த்து செய்ய மாட்டாங்க. அந்த அரசுக்கு கட்டுப்பட்டு தான் இவங்க இருப்பாங்க, விசுவாசியாக தான் இருப்பாங்க. ஃபஸ்ட் டைமாக இந்த தீவிர தேசியவாதிகளால் அழுத்தத்துக்கு கொண்டு வரப்பட்டு ப்ரெஷர் தாங்க முடியாமல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட மரபு சார்ந்த அரசியல் அணுகுமுறையை மீறி ஆங்கில பொருட்களோட புறக்கணிப்புக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. நமக்கு 1905 ஜூலை 19 தான் வங்க பிரிவினை வந்துச்சு இல்லையா. 1905 ஜூலை 17 பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தாவோட நடைபெற்ற கூட்டத்தில் புறக்கணிப்பு தீர்மானிக்கப்பட்டுச்சு. புறக்கணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எப்போ தீர்மானித்தோம் அப்படின்னா ஜூலை 17 தான் 1905 கல்கத்தாவில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் புறக்கணிப்பு தீர்மானிக்கப்பட்டது. ஜூலை 17 ஸோ இவர் தான் அரவிந்த் கோஷ். இவரும் வந்து தீவிர தேசியவாதி தான். எப்படி திலகரோ, பிபின் சந்திர பாலோ, லாலா லஜபதி ராயோ, ஸோ இவங்க எல்லாருமே எப்படி தீவிர தேசியவாதிகளோ அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு தீவிர தேசியவாதி தான் அரவிந்த கோஷ். இவரோட தம்பி தான் நமக்கு புரட்சிகர தேசியவாதி. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 17 கல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் தான் புறக்கணிப்பு தீர்மானிக்கப்பட்டுச்சு. அதே கூட்டத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, அரவிந்த் கோஷ் ஆங்கில பொருட்கள் மற்றும் நிறுவனங்களை புறக்கணிக்கணும்னு அறைகூவல் விடுத்தாங்க மக்களிடத்தில். 1905 ஜூலை 17 புறக்கணிப்பு தீர்மானிக்கப்பட்ட அதே இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டத்திலேயே சுரேந்திரநாத் பானர்ஜியும் அரவிந்த் கோஷும் ஆங்கில பொருட்கள் மற்றும் ஆங்கிலத்தோட நிறுவனங்களை புறக்கணிக்கணும்னு அறைகூவல் விடுத்தாங்க மக்களிடத்தில். 1905 ஆகஸ்ட் 7 பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தா நகரத்தில் அந்த நகரத்தோட அரங்கில் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது. சுதேசி இயக்கம் நம்ம வங்காள பிரிவினைக்கு அப்புறம் தான் வந்ததுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 1905 ஆகஸ்ட் 7 நமக்கு ஜூலை 19 வங்காள பிரிவினை. அது தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா கல்கத்தாவில் ஒரு கூட்டம் வந்துச்சு. கூட்டத்தில் ஆங்கில பொருட்களையும் ஆங்கிலத்தோட நிறுவனங்களையும் ஒதுக்கிறதா முடிவெடுத்தாங்க. அதுக்கு அறைகூவல் விடுக்கப்பட்டுச்சு. அதனால் நமக்கு 1905 ஆகஸ்ட் 7 ஸோ சுதேசி இயக்கம் அப்படிங்கிறத ஒன்று முறையாக வந்து பிரகடனம் செஞ்சாங்க கல்கத்தா நகர அரங்கில் தான். மிதவாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா வங்க பிரிவினை ரத்து செய்கிறதுக்காக சுதேசி இயக்கத்தை அவங்களோட கட்டுப்பட்ட வரம்புக்குள்ளே தான் வச்சாங்க.
பெருசாக வந்து எந்த ஒரு அதாவது அவங்கள எதிர்க்க முடியாது. ஓரளவுக்கு அவங்களுக்கு இப்போ ஆங்கிலேயர்களுக்கு பணிஞ்சு தான் வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சுதேசி இயக்கத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. வங்க பிரிவினையோட ரத்து செஞ்சதுக்கப்புறமா அந்த கட்டுப்பட்ட வரம்புக்குள்ளே தான் இந்த மிதவாதிகள் வந்து வச்சுருந்தாங்க. மிதவாதிகள் எப்பயுமே அமைதி போராட்டத்துக்கு மட்டுமே ஒப்புதல் வழங்குவாங்க. சுதேசி இயக்கம் ஆரம்பித்ததுக்கப்புறமும் அதுக்கு ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்குது, இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா அது சம்மந்தமாக அது எல்லாமே அமைதியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க ஒப்புதலே வழங்கினாங்க. மிதவாதிகள் பார்த்திங்க அப்படின்னா அமைதி போராட்டத்துக்கு மட்டும்தான் ஒப்புதல் வழங்கியிருப்பாங்க. ஸோ தீவிரவாதிகள் பார்த்திங்க அப்படின்னா சுதேசி இயக்கத்தை ஏனைய மாகாணங்களுக்கு விரிவுபடுத்த வேணும்னு நினச்சாங்க. வங்காளத்தில் தானே சுதேசி இயக்கம் ஆரம்பித்தது 1905 ஆகஸ்ட் 7. இவங்க பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் இந்தியா ஃபுல்லாக வந்து அதை விரிவுபடுத்தணும், ஏனைய மாகாணங்களுக்கும் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விரும்பினாங்க தீவிர தேசியவாதிகள். ஸோ தீவிரவாதிகள் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் ஆங்கிலேயருக்கு எதிராக பெரிய மக்கள் எழுச்சி அல்லது புரட்சி உருவாகணும்னு நினச்சாங்க. இந்த சுதேசி இயக்கத்தின் மூலயமா இந்த காங்கிரஸ் தான் வந்து தீவிரவாதிகள்னு நம்ம சொல்லுவோம், அங்கே இருக்கிறவங்கள தான். ஸோ அவங்க தான் வந்து நமக்கு மக்கள் மத்தியில் ஆங்கிலேயருக்கு எதிராக அந்த பெரிய மக்கள் எழுச்சி அல்லது புரட்சி மக்களிடத்துலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லி உருவாகணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஸோ நமக்கு இயக்கத்தோட பரவல் இந்த சுதேசி இயக்கம் வந்துருச்சு இல்லையா, அந்த இயக்கம் எப்படி பரவுச்சு அப்படிங்கிறத தான் இந்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். சுதேசி இயக்கத்தோட பரவல். வங்க பிரிவினைக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா மக்களிடையே தன்னிச்சையான எழுச்சி ஏற்பட்டுச்சு. அவங்க தன்னிச்சையை அதாவது யோசிக்க ஆரம்பித்தாங்க, அவங்க இடத்துலேருந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. ஸோ மாணவர்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவில் எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கேற்றாங்க. இந்த சுதேசி இயக்கத்தோட பரவல் எப்படி இருந்துச்சு தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வங்க பிரிவினைக்கு எதிராக மக்களிடத்தில் தன்னிச்சையான எழுச்சி ஏற்பட்டுச்சு. மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பெருமளவில் எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கேற்க ஆரம்பித்தாங்க. மாணவர்களோட பங்கேற்பை தடுக்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கக்கூடிய கல்வி உதவித்தொகையாகட்டும் மானியங்களாகட்டும் இது எல்லாம் நிறுத்திடுவோம், ஸோ இதையெல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோன்னு பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ இதற்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கல்வி நிறுவனங்கள் மற்றும் பள்ளிகளை நிறுவனம்னு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது சுதேசி இயக்கத்தின் மூலயமா. இவங்க வந்து உதவி பண்ணலினா என்ன, நாமளே வந்து தேசிய கல்வி நிறுவனங்களையும் பள்ளிகளையும் நிறுவலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஸோ வங்காளம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நகரங்கள் கிராமங்களில் ஆயிரக்கணக்கான பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றுட்டு இருந்தது. இந்த சுதேசி இயக்கத்தின் மூலயமா ஆயிரக்கணக்கான பொது கூட்டங்கள் நடந்துச்சு வங்காளத்துலேயும். வங்காளத்தை ஃபுல்லாக நகரமாகட்டும் கிராமமாகட்டும் எல்லா இடத்துலையும் ஆயிரக்கணக்கான பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றுச்சு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்போல்லாம் அந்த ஃபெஸ்டிவல்லாம் இருக்குல்ல, எப்படி நமக்கு தீபாவளி பொங்கல் அப்படிங்கிறோம் அந்த டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு கோயில்களாகட்டும் ஏதாவது ஒரு முக்கியமான இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டமாக கூடுவோம். ஸோ அந்த கூட்டம் கூடுற இடத்த இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலைவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புறக்கணிப்பு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. புறக்கணிப்புனா ஆங்கிலேயர பொருட்களை புறக்கணிக்கிறது. ஸோ அந்த துர்கா பூஜை போன்ற மத விழாக்களில் இவங்க வந்து ஆங்கிலேயரோட பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படிங்கிற பிரச்சாரத்துக்காக அந்த இடத்தையும் அந்த திருவிழாக்களையும் பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுதேசி இயக்கத்தோட தலைவர்கள். ஸோ 1905 பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 16 வங்க பிரிவுனால் துக்க தினமாக கடைபிடிச்சாங்க. ஜூலை 19 இல்லையா நமக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 16 வங்கப்பிரிவு நாள் அப்படிங்கிறத துக்க தினமாக கடைபிடிச்சாங்க. 1905 அக்டோபர் 16 தான் நமக்கு என்ன நாள்னு கேட்டாங்க அப்படின்னா வங்கப்பிரிவு நாள் துக்க தினமாக கடைபிடிக்கப்பட்டது. ஸோ அது எப்படி அப்படின்னா மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கங்கையில் நீராடியும் வந்தே மாதரத்தை பாடலோட ஊர்வலமாக போய் தான் வந்து அந்த துக்கத்தை அவங்க வந்து வெளிக்காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புறக்கணித்தலும் வங்காளத்தில் சுதேசி இயக்கமும். புறக்கணிக்கிறதுனா ஆங்கிலேயர்களை சம்மந்தப்பட்ட எந்த பொருளையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும். வங்காளத்தில் சுதேசி இயக்கம் 1905 11 வரைக்கும் அந்த இயக்கத்தின் மூலிமா என்னென்ன மாற்றங்கள் நடந்தது வங்காளத்தில் அப்படிங்கிறதையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ திட்டமிடப்பட்ட மற்றும் தன்னெழுச்சியான போராட்டங்கள் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான நீண்டகால போராட்டத்திற்கு அடித்தளமாக இருந்துச்சு. மக்கள் தன்னெழுச்சியாக எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ அதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் பங்கேற்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போராட்டங்களில். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிரான நீண்டகால போராட்டத்திற்கு அடித்தளமாக பேஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ புறக்கணிக்கிறதும் சுதேசியமும் ஒன்றோடு ஒன்று இணைய ஆரம்பிச்சிருச்சு. அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறதும் சுதேசியமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோடொன்று இணைய ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றும் நோக்குடன் தான் இதையெல்லாம் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு. இந்த போராட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக தான் மேற்கொள்ளப்பட்டுச்சு. சென்னையை சேர்ந்த தேசியவாதி ஜி சுப்பிரமணியம் சுதேசி இயக்கம் அதோட குறிக்கோள் அப்படின்னு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என சுருக்கமாக விளக்கியிருப்பார். ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நமக்கு சென்னையை சேர்ந்த தேசியவாதி ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, சுதேசி இயக்கத்தோட குறிக்கோள் அப்படின்னா, தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லியிருப்பார். கோகலே சுதேசி இயக்கத்தை தொழில்துறை மட்டுமல்ல தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளுக்கும் பொருந்தும்னு சொல்லியிருப்பார். சுதேசி இயக்கத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. கோகலேவோட சுதேசி இயக்கம்னு பார்க்கும்போது இது வந்து தொழில்துறை மட்டுமல்ல தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளுக்கும் பொருந்தும்னு சொல்லியிருக்காரு. இயக்கத்தோட வளர்ச்சியோடு பல விளக்கங்கள் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. சுதேசி இயக்கத்தோட வளர்ச்சியில் பல விளக்கங்கள் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. சுதேசி மற்றும் புறக்கணிப்பு போராட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம் மற்றும் கண்ணியத்திற்கான வழிமுறையாக அல்ல, காலனிய எதிர்ப்பாகவே முன்னெடுக்கப்பட்டது. சுதேசியமும் புறக்கணிப்பு போராட்டங்களும் எதை முன்னெடுத்தது அப்படின்னா காலனியை எதிர்ப்பை தான் முன்னெடுத்தது. சுதந்திரம் மற்றும் கண்ணியத்திற்கான வழிமுறையாக இல்லை, காலனியை எப்படி எதிர்க்கிறது அப்படிங்கிறது அதில் வந்து முன்னெடுக்கப்பட்ட விஷயங்கள். இந்த விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி வருகைக்குள்ளே உட்புகுத்தப்படுத்துச்சு. இந்த விளக்கத்தை வந்து மகாத்மா காந்தி அவர் வந்து இந்த இயக்கத்தை கையில் எடுக்கிற வரைக்கும் அது வந்து உட்புகுத்தப்பட்டுச்சு. இந்த காரணங்கள்லாம் நமக்கு சுதேசி இயக்கத்தோட பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று இருக்கும். எப்படி அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சுதேசி சிந்தனையின் பரிணாம வளர்ச்சின்னு இருக்கும். ஸோ சுதேசி சிந்தனை பார்த்தீங்க அப்படின்னா 1905 இயக்கமாகவும் 1920 காந்தியின் தலைமைகளை தத்துவமாகவும் உருவாச்சு. அது வந்து இயக்கமாக தான் இருந்தது 1905. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1920 பார்த்தீங்க அப்படின்னா காந்தியோட தலைமையில் அது சுதேசி சிந்தனை அப்படிங்கிறது தத்துவமாக மாற ஆரம்பிச்சிச்சு. சுதேசி அப்படிங்கிறது ஒருவரோட சொந்த நாடு அப்படிங்கிறது பொருள். இது பார்த்தீங்க அப்படின்னா 1872 பூனாவில் எம்ஜி ரானடே இருக்கார் இல்லையா, இந்த பிரார்த்தனை சமாஜத்தோட முக்கிய உறுப்பினர்கள்னு சொல்லுவோம். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1872 பூனாவில் நடந்த ஒரு சொற்பொழிவுகள் மூலிமா சுதேசி சிந்தனையை பிரபலப்படுத்தினார். அவர் சொன்னது தான் பார்த்தீங்க அப்படின்னா சுதேசி அப்படிங்கிறது ஒருவரோட சொந்த நாடு அப்படிங்கிறது. ஸோ ரானடேவோட கருத்துப்படி சொந்த நாட்டில் உற்பத்தியான பொருட்களுக்கு முன்னுரிமை வழங்கணும் அப்படிங்கிறது அவரோட கருத்து. சுதேசி சிந்தனையை அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டார். அவரோட கருத்துப்படி என்ன அப்படின்னா சொந்த நாட்டில் உற்பத்தியான பொருட்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். நம்ம வாங்குறது அப்படின்னா ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் துணியை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம துணிக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. 1920 காந்தியடிகள் எப்படி இந்த சுதேசியோட சிந்தனையை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அவர் தத்துவமாக எடுத்துக்கிட்டாரு. அதாவது மகாத்மா காந்தி சுதேசி சிந்தனையை இன்னும் ஆழமாக புரிந்து அதன் மூலிமா விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார். சுதேசி அப்படிங்கிறது நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்துறது மட்டும் அல்ல. ஸோ நமக்கு ரானடே என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா சொந்த நாட்டில் தயாரிக்கப்படுற பொருட்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பார். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா காந்தியோட தத்துவமாக மாறினதுக்கப்புறம் சுதேசி அப்படிங்கிறது நாட்டில் தயாரிக்கப்பட்ட நம்ம சொந்த நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்துறது மட்டும் கிடையாது, அது ஒரு ஆன்மீக செயலாகவும் நம்முடைய பூர்வீக கடமையாகவும் இருக்கணும் சுதேசி அப்படிங்கிறது. ஸோ தொலைவில் இருக்கிற பொருட்களை ஒதுக்கி அருகில் இருக்கிற தயாரிக்கக்கூடிய பொருட்களையும் அவர்களோட சேவைகளையும் பயன்படுத்தணும். இது எதனால் அப்படின்னா வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது எந்த ஊருக்கு எந்த தொழில் தேவையோ அதை வளர்க்கக்கூடிய சேவையை செய்யணும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்ல ஆரம்பித்தார். இதுதான் அவரோட பார்வையில் சுதேசி சிந்தனையின் பரிணாம வளர்ச்சி. ஸோ அது அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்ம பலமாக பார்த்தார், ஆன்மீக சிந்தனை தான் பார்த்தாரு, ஆன்மீகத்தோட செயலாக சுதேசி சிந்தனையை பார்த்தாரு.
அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். ஸோ இந்த சுதேசி அடுத்ததான் ஆக்கப்பூர்வமான சுதேசியாக ஆரம்பிச்சது, செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிது அப்படிங்கிறது தான், எவ்வளோ ஆக்டிவாக இருந்துச்சு இந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது தான் ஆக்கப்பூர்வமான சுதேசின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்கப்பூர்வமான சுதேசி திட்டம் பார்த்திங்க அப்படின்னா சுய உதவிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துச்சு. ஆக்கப்பூர்வ சுதேசி திட்டம் ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டில் இருந்து முழு விடுதலை பெற்ற சுயாட்சிக்கான மாற்று அமைப்புகளை உருவாக்குறதுல தான் கவனம் செலுத்தினாங்க. இதுதான் ஆக்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறது. சுய உதவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டில் இருந்து முழு விடுதலை பெற்ற சுய ஆட்சிக்கான மாற்று அமைப்புகளை உருவாக்குறதுல கவனம் செலுத்தினாங்க. அதுபோக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா மக்கள் சுய வலிமை உள்ளவர்களாக மாற வேண்டிய தேவைக்கு இது முக்கியத்துவம் வழங்குச்சு இந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது. அப்போ சுய வலிமை உள்ளவர்களாக இருந்தால் தான் அரசியல் போராட்டத்துக்கு முன்பாக தகுதியான குடிமக்களை உருவாக்க முடியும். ஆங்கிலேயர்களை நம்பிட்டு இருந்தால் அவங்க எப்படி ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக தான் இருப்பாங்க, அரசியல் போராட்டத்தில் அவங்க தகுதியாக மாற முடியாது. அதனால தான் மக்கள் சுய வலிமை உள்ளவர்களாக மாற வேண்டிய தேவைக்கு இந்த சுதேசி இயக்கம் முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அதன் மூலிமா மக்கள் பார்த்திங்க அப்படின்னா அரசியல் போராட்டத்திற்கு முன்பாக தகுதியான குடிமக்களை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த திட்டமெல்லாம் செயல்பட ஆரம்பிச்சது. நமக்கு ரவீந்திரநாத் தாகூர் தெரியும். ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா அவரோட எழுத்துக்கள் மூலிமா சுய உதவி என்ற எண்ணத்தை பிரபலப்படுத்தினார் மக்களிடத்தில் ரவீந்திரநாத் தாகூர். ஸோ தாகூர் பார்த்திங்க அப்படின்னா சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்தார். தானாக தயாரிக்கிறது, அதாவது நாமளே தயாரிக்கிற பொருட்களுக்கு அழைப்பு விடுத்தார். சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்தார். தாகூர் பார்த்திங்க அப்படின்னா கல்வியை தாய்மொழியில் வழங்கணும்னு சொல்லி வலியுறுத்தினார். சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்தார், கல்வியை தாய்மொழியில் வழங்கணும்னு சொல்லி வலியுறுத்தினார். சுய உதவி பார்த்திங்க அப்படின்னா அந்த செய்தியை மக்களிடத்தில் பரப்புறதுக்காக மேலாக்கள் அப்படிங்கிற திருவிழாக்களை பயன்படுத்தணும்னு சொல்லி தாகூர் கூறினார். ஸோ அங்கே அதாவது அந்த மாதிரி சுய உதவி சுதேசி இயக்கத்தை பற்றி, அதில் இருக்கிற சுய உதவியை பற்றி, அந்த செய்தியை பற்றி மக்களிடத்தில் எப்படி பரப்புறது அப்படிங்கிறதுக்காக மேலாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவிழாக்களை பயன்படுத்திக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுதேசி விற்பனை நிலையங்களில் ஜவுளி, கைத்தறி துணி, சோப்பு, மட்பாண்டம், தீப்பெட்டி, தோல் பொருட்கள் இது எல்லாமே விற்பனை செஞ்சாங்க. இதெல்லாமே நம்ம தானாக தயாரிக்கணும், ஆங்கிலேயரிடத்துலேருந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் அழைப்பு விடுத்தாங்க தாகூர் அவர்கள். ஸோ பார்த்தீங்க ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுதேசி விற்பனை நிலையங்களில் அந்த கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஜவுளி ஆகட்டும், கைத்தறி துணி ஆகட்டும், சோப்பு ஆகட்டும், மட்பாண்டம், தீப்பெட்டி, தோல் பொருட்கள் இதெல்லாமே விற்பனை செய்ய ஆரம்பித்தாங்க. 1905 நவம்பர் 5 விடிவெள்ளி கழகம் பார்த்தீங்க அப்படின்னா கல்விக்கான தேசிய கழகத்தை நிறுவனாங்க. ஸோ இங்கே இருக்குது யார் கல்வி கழகத்தை நிறுவனாங்க அப்படின்னா 1905 இது ரொம்ப முக்கியம். 1905 நவம்பர் 5 தான் பார்த்தீங்க அப்படின்னா விடிவெள்ளி கழகம் கல்விக்கான தேசிய கழகத்தை நிறுவனாங்க. 1906 ஆகஸ்ட்டில் வங்காளத்தில் தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்பட்டுச்சு. ஸோ இந்த நமக்கு அந்த பெரும்பாலான மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்கனாங்களா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானிய உதவியை கேன்சல் பண்ணுவோன்னு பயமுறுத்தினாங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1906 பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் வங்காளத்தில் தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்பட்டுச்சு. எல்லாமே சுயமாக நமக்கு நாமே இது பண்ணிக்கிறது, நமக்கு நாமே திட்டம் மாதிரி நமக்கு நாமே இது பண்ணிக்கிறது, தயார் பண்ணிக்கிறது எதாக இருந்தாலும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சதீஷ் சந்திரா அவர் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு அடிமை நிறுவனங்களை விட்டு வெளியே வர வேண்டிய உணர்ச்சிகரமான வேண்டுகோளை விடுத்தார். அதாவது அந்த ஆங்கிலேயர்கள் எடுத்து அடிமையாக இருக்கிறாங்க இல்லையா, ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் அவங்களிடத்துல இருக்கிறதுலேருந்து வெளியே வரத்துக்கூடிய உணர்ச்சிகரமான வேண்டுகோளை விடுத்தார். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இது ஏன் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா வேலைவாய்ப்பு உத்தரவு இல்லாததுனால. இங்கே படிக்கலாம், இங்கே படித்தாலும் வேலை கிடைக்காது அப்படிங்கிறதுனால. எப்படி நம்ம ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும் அப்படின்னா பிளேஸ்மெண்ட் பார்த்து தானே சேருவோம். அந்த மாதிரி இப்போ சுதேசி இயக்கத்தின் மூலயமா அமைக்கப்பட்ட அந்த கல்லூரிகளாகட்டும் பள்ளிகளாகட்டும் அது ஏன் தோல்வி அடைஞ்சது அப்படின்னா வேலைவாய்ப்பு உத்தரவு இல்லாததுனால அது அந்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிருச்சு. ஸோ நமக்கு இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வட்டார மொழியில் கல்வி அப்படிங்கிறது
அந்த கருத்து பார்த்தீங்க அப்படின்னா சுதேசி இயக்கத்திற்கு வெகு முன்னரே வந்து 1902 சதீஷ் சந்திர முகர்ஜியால் விடிவெள்ளி கழகம் நிறுவப்பட்ட போதே உருவாகிவிட்டது. ஸோ விடிவெள்ளி கழகம் எப்போ உருவாச்சு, யாரால் உருவாச்சு அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. வட்டார மொழி கல்வி ஒன்றும் அந்த சுதேசி இயக்கத்துக்கு அப்புறம் வரல. 1905 தான் வந்து சுதேசி இயக்கம் வந்தது. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வட்டார மொழி, அந்தந்த ஏரியாவுக்கு உண்டான மொழி அப்படிங்கிற அந்த மொழியில் கல்வி அப்படிங்கிறது அந்த கருத்து சுதேசி இயக்கத்துக்கு வெகு முன்னரே 1902 பார்த்தீங்க அப்படின்னா சதீஷ் சந்திர முகர்ஜியால் விடிவெள்ளி கழகம் நிறுவப்பட்ட போதே உருவாக்கி விட்டது. ஸோ இதுதான் இந்த பாக்ஸுகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சமிதிகள். சமிதிகள்னால் யார்? தொண்டர் அமைப்புகள்னு சொல்லுவோம். தொண்டர் படைகள், தொண்டர் அமைப்புகள்னு சொல்லுவோம். சமிதிகள். ஸோ சமிதிகள் எப்படி உதவி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்க போகிறோம். ஸோ பெரும் அளவிலான மக்களை ஒன்றிணைக்க சமிதிகள் எனப்படும் தொண்டர் அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. சமிதி உறுப்பினர்களுக்கு உடற்பயிற்சி மற்றும் அறநெறி கல்வியெல்லாம் வழங்கப்பட்டது. பஞ்சம் மற்றும் நோய்களோட தாக்க நேரங்களில் தொண்டர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு சேவை செஞ்சாங்க. இதுவெல்லாம் சமிதிகள் பற்றியே பார்க்க போகிறது. சமிதிகள் அப்படின்னா தொண்டர் படைகள் அல்லது தொண்டர் அமைப்புகள்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து உடற்பயிற்சி, அறநெறி கல்வியெல்லாம் கொடுத்து பஞ்ச காலத்துலேயும் நோய் காலத்துலேயும் மக்களுக்கு வந்து தொண்டர்கள் வந்து சேவை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் விழாக்களில் பார்த்தீங்க அப்படின்னா சுதேசி சிந்தனையை பரப்பும் பணியும் மேற்கொள்ளப்பட்டுச்சு இந்த சமிதிகளால். அந்த விழாக்கள் மூலியமாக ஏன்னா டக்குன்னு வந்து இப்போ அவங்களா வந்து பொதுக்கூட்டம் போட முடியாது. ஒரு பர்மிஷன் வாங்கினா அந்த பர்மிஷன் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்போ எப்படி மக்கள் இடத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்துறது? அதனால் இவங்களாம் என்ன பண்ணாங்க, இந்த சுதேசி சிந்தனையெல்லாம் பரப்புறதுக்காக விழாக்களையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விழாக்களில் சுதேசி சிந்தனையை பரப்பக்கூடிய பணிகளை வந்து இந்த சமிதிகள் மேற்கொண்டாங்க. உள்ளூரில் பள்ளிகள் மற்றும் நடுவர் நீதிமன்றங்கள்லாம் அமைக்கப்பட்டுச்சு. ஆங்கிலேய அரசு பார்த்திங்க அப்படின்னா நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு தராமல் இருப்பது சமிதிகளோட நோக்கமாக இருந்துச்சு. சமிதிகளோட நோக்கம் என்ன அப்படின்னா ஆங்கிலேய அரசுக்கு அவங்களோட நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு தராமல் இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா சமிதிகளோட இந்த தொண்டர் அமைப்புகளோட நோக்கமாக இருந்துச்சு. ஸோ இந்த முயற்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் விவசாயிகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களிடத்தில் பரவலை, விரிவுபடலை. இந்த சமிதிகளோட முயற்சியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் விவசாயிகளிடத்துலையும் ஒடுக்கப்பட்ட மக்களிடத்துலையும் இது விரிவாக போய் சேரலை. சமிதி தொண்டர்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலோர் மத்தியதர ஹிந்து உயர் வர்க்கத்தினராக இருந்தாங்க. ஏன் போய் சேரலை அப்படின்னா இந்த சமிதி தொண்டர்களில் பெரும்பாலானோர் யாராக இருந்தாங்க அப்படின்னா மத்திய தர ஹிந்து உயர் வர்க்கத்தினராக இருந்தாங்க. அதனால தான் போய் சேரல. ஸோ சுதேசி இயக்கவாதிகள் சில சமயங்களில் சமூக மற்றும் உடல் ரீதியாக வலுக்கட்டாயமான நடவடிக்கைகள் எடுத்தாங்க. சமூக அப்படின்னா அந்நிய பொருட்களை வாங்கினா அவங்கள புறக்கணிக்கிறது, அந்த ஏரியாவிலேருந்து புறக்கணிக்கிறது. ஒரு சில நேரத்தில் வந்து அவங்கள வந்து உடல் ரீதியாக வந்து அவங்கள வந்து தாக்குறது, இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு. சுதேசி இயக்கவாதிகள் இந்த மாதிரியெல்லாம் சமயங்களில் செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த சமிதிகள்னு சொல்லக்கூடியவங்க அந்த பொருட்களை, அந்நிய பொருட்களை வாங்குகிற மக்களை புறக்கணிக்கிறது, அந்த ஏரியாவிலேருந்து அந்த இடத்துலேருந்து புறக்கணிக்கிறது, மேற்கொண்டு இந்த உடல் ரீதியாக அவங்கள கஷ்டப்படுத்துறது, தாக்குறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து சுதேசி இயக்கவாதிகள் சில நேரத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடவடிக்கைகள் மூலிமா, இந்த நடவடிக்கைகள் எல்லாமே சாதி அமைப்புகள் மூலமாக செயல்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இந்த நடவடிக்கைகள்லாம் நமக்கு சாதி அமைப்பின் மூலமா செயல்படுத்தப்பட்டுச்சு. அதுதான் சமிதிகள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சாத்வீக செயலற்ற எதிர்ப்பு. சமிதிகளுக்கு அப்புறமா சாத்வீக செயலற்ற எதிர்ப்பு 1906 வங்க பிரிவினை ரத்து செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதால் சுதேசி இயக்கத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. சுதேசி இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் சுதந்திரம் மற்றும் சுயராஜ்ய கருத்தை பரப்பும் நோக்கோட விரிவடைஞ்சது. ஆக்க சார்ந்த சுதேசி நடவடிக்கைகளாக அரவிந்த் கோஷ் மற்றும் பிபின் சந்திரபால் போன்ற தலைவர்களால் விமர்சனம் செய்யப்பட்டுச்சு. தீவிர தேசியவாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா சுதேசி இயக்கத்தில் புதிய அம்சங்களை சேர்த்தாங்க. அந்நிய பொருட்களை புறக்கணிப்பு சுதேசி இயக்கத்தோட முக்கிய பகுதியாக பார்க்கப்படுது. ஸோ அரசு பள்ளி, கல்லூரிகள் புறக்கணிக்கிறது, இது எல்லாமே வந்து தீவிர தேசியவாதிகள் வந்து சுதேசி இயக்கத்தில் கொண்டு வந்த புதிய அம்சங்கள்.
யார் நமக்கு புதிய தேசியவாதிகள்னு யாரை சொல்லுவோம் நம்ம? அரவிந்த கோஷ், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி பாய், திலகர், இவர் எல்லாத்தையும் நம்ம தீவிர தேசியவாதின்னு சொல்லுவோம். இவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த சுதேசி இயக்கத்தில் புதிய அம்சங்களை சேர்க்க ஆரம்பித்தாங்க. அதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறதும் அதுதான் முக்கிய பகுதியாக பார்க்கப்படுது. அது இல்லாமல் நமக்கு அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளை புறக்கணிக்கிறது, ஆங்கிலேயர்களோட நீதிமன்றங்களை புறக்கணிக்கிறது, அவங்க கொடுத்த பட்டங்களை எல்லாம் துறக்கிறது, இது எல்லாமே வந்து இதில் இடம்பெற்றுச்சு. அரசு பணிகளை கைவிடுதல் அப்படிங்கிறது சுதேசி நடவடிக்கையாக எடுக்கப்பட்டது. கவர்மெண்ட் வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கணும், எல்லாத்தையுமே புறக்கணிக்கணும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அவங்களே நாட்டை விட்டு போயிடுவாங்கன்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல. பட் இதெல்லாம் எதுவுமே கடைசியில் கை கொடுக்கல. ஸோ அரசு பணிகளை கைவிடுதல் சுதேசி நடவடிக்கையாக எடுக்கப்பட்டுச்சு. அடக்குமுறையை தாங்க இயலாத நிலையிலேயே ஆயுத போராட்டம் கருதப்பட்டது. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஆங்கிலேயர்களோட அடக்குமுறையை தாங்க முடியாத சூழ்நிலையில் மட்டும்தான் நம்ம ஆயுத போராட்டத்தை கையில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கருதப்பட்டது இந்த சுதேசி இயக்கத்தில், சாத்வீகத்தில். ஸோ இத்தகைய போராட்டங்களுக்கு மக்களை வந்து பெருமளவில் திரட்டுறது அவசியமாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா மக்கள் வந்து ஒருத்தர் 2 பேர் இருந்தால் வேலைக்காகுது, ஒரு ஏரியா இருந்தால் வேலைக்காகுது, பெருமளவில் வெகு ஜனங்களாக இருக்கணும். அந்த வெகு ஜனங்களை திரட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருந்துச்சு. ஸோ மதம் மற்றும் பாரம்பரிய பெருமைகளை இணைச்சி கொள்வது இயக்கத்தோட முக்கிய அம்சமாக இருந்துச்சு. சாத்விக் அப்படிங்கிற இயக்கத்தோட சாத்வீக செயலற்ற எதிர்ப்பு அப்படிங்கிறது இதுதான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தீவிர தேசியவாதம். ஸோ தீவிர தேசியவாதம்னா இவங்க 3 பேர் தான் முப்பெரும் தலைவர்கள், முப்பெரும் தேவிகள் மாதிரி இவங்க முப்பெரும் தலைவர்கள். யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திர பால். லால் பால் பால் அப்படிங்கிறவங்க இவங்க தான். ஸோ இந்த 3 பேரும் தான் முப்பெரும் தலைவர்கள்னால் நம்ம இவங்கள தான் சொல்லுவோம். தீவிர தேசியவாதத்தோட முப்பெரும் தலைவர்கள் இவங்க லால் பால் பால் தான். மகாராஷ்டிரம், வங்காளம், பஞ்சாப் ஆகியவை தீவிர தேசியவாதத்தோட மையமாக இருந்துச்சு. சென்டரே அதுதான். அந்த சென்டரின் மூலிமா தான் அவங்கெல்லாம் கூடி பேசுவாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அரவிந்த் கோஷும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய தீவிர தேசியவாத தலைவராக தான் பார்க்கப்படுறாரு. தீவிர தேசியவாதம் பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க காலத்தில் தேசியவாதத்தை விட உறுதியானதாக இருந்துச்சு. தீவிர தேசியவாதம் அப்படிங்கிறது தொடக்க கால தேசியவாதத்தை விட இந்த ஆரம்பிக்கும் போது இருந்த தேசியவாதத்தை விட ஸ்ட்ராங்காக இருந்துச்சு தீவிர தேசியவாதம். மிதவாத தேசியவாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை மற்றும் விண்ணப்பத்தின் மூலியமாக தான் சீர்திருத்தம் செய்ய முடியும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் தீவிர தேசியவாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு சீர்திருத்தங்களுக்கு ஒத்துழைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறாங்க. தீவிர தேசியவாதிகள் ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் சீர்திருத்தங்களுக்கு ஒத்துழைப்பதில்லை அப்படிங்கிறத அவங்க முழுசாக நம்பினாங்க. ஸோ தீவிர தேசியவாதம் அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் நெருக்கடிகளை மக்கள் எதிர்ப்பு மூலயமா தூண்டினாங்க. இவங்க 3 பேர் மட்டும் போய் நின்று அது வேலைக்காகாது, மக்கள்கிட்ட இந்த எதிர்ப்பை கொண்டு வரணும். ஸோ அதன் மூலயமா அவங்க வந்து மக்களை எதிர்க்க வைக்கிறதுக்காக தூண்டினாங்க அரசியலுக்கு எதிராக. ஸோ கற்றறிந்த இந்தியர்களிடையே உருவான கருத்து வெகுஜன எதிர்ப்பாக மாறுச்சு. ஸோ கற்றறிந்த மக்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெருமளவு எதிர்க்கக்கூடியவர்களாக மாறினாங்க மக்கள் எதிர்ப்பில். ஸோ தீவிர மற்றும் மிதவாத தேசியவாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு கான்டாக்டில் இருந்தாங்க. அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறினாலும் எப்பயுமே வந்து தீவிர மற்றும் மிதவாத தேசியவாதிகள் ஒருத்தரோடு ஒருத்தர் வந்து கான்டாக்ட்லேயே இருந்தாங்க. தீவிர தேசியவாதம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அறவழி போராட்ட முறைகளில் தான் கட்டுண்டு இருந்துச்சு. ஏன்னா மிதவாதிகளுக்கு கீழே, அதாவது மிதவாதிகளுக்கு கூட வந்து ஒரு கான்டாக்டில் இருந்ததுனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து இந்த கொலை பண்ணுறது அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்து இவங்க போகல. எதிர்த்து பேசுனாங்க. அவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க, இவங்க எதிர்த்து பேசுனாங்க. இருந்தாலும் வந்து இவங்களோட போராட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா அறவழி போராட்ட முறைகளில் தான் அந்த கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருந்துச்சு. மக்களோட தேசப்பற்று உணர்வை தூண்டும் வகையில் மத அடையாளங்களை தீவிர தேசியவாதிகள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மத அடையாளம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மத அடையாளங்களை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மதத்தில் இருக்கிற மக்களை தேசப்பற்று உணர்வை தூண்டும் வகையில் அந்த மத அடையாளங்களை இவங்க பயன்படுத்திக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அடுத்தது சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம்.
சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம். ஸோ தீவிர தேசியவாதிய தலைவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுயராஜ்யம் அல்லது சுய ஆட்சியை முக்கிய குறிக்கோளாக கொண்டிருந்தாங்க. இன்னும் சுயராஜ்யம் கிடைக்கணும், இல்லை அப்படின்னா சுய ஆட்சி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தங்களை தானே ஆட்சி பண்ணிக்கக்கூடியது. அந்த நிர்வாகத்தில் எங்களுக்கு உண்டானதை நாங்கள் செஞ்சுக்குவோம் அப்படிங்கிறது தான் இது தீவிர தேசியவாதிகள் சொல்லக்கூடியது. ஸோ திலகரோட கருத்துப்படி சுயராஜ்யம் அப்படிங்கிறது சொந்த மக்களோட நிர்வாக கட்டுப்பாடு மட்டும்தான். திலகர் என்ன சொல்கிறாரு, சுயராஜ்யத்தை அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையாக பார்த்தாங்க. அதில் திலகரோட கருத்து அப்படிங்கிறது சுயராஜ்யம் அப்படிங்கிறது இந்தியர்களை, அதாவது சொந்த மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிர்வாக கட்டுப்பாடு மட்டும்தான். அந்த நிர்வாகத்தை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு தேவையானதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அவரோட பார்வையில் இருந்துச்சு. திலகரோட பார்வையில் சுயராஜ்யத்தில் இருந்துச்சு. அதுவே அது பார்த்திங்க அப்படின்னா திலகர் என்ன சொன்னார் அப்படின்னா இங்கிலாந்துடனான உறவுகளை முற்றிலும் துண்டிக்க வேண்டும் என்று எண்ணவில்லை அப்படிங்கிறது அவரோட இது. சுயராஜ்யம் அப்படிங்கிறது சொந்த மக்களோட நிர்வாக கட்டுப்பாடு மட்டும்தான். நான் வந்து இங்கிலாந்துடனான உறவுகளை முற்றிலும் துண்டிக்கிறதுக்கான எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு திலகர் சொல்கிறாரு. அதுவே இன்னொரு தீவிர தேசியவாதியாக இருக்கக்கூடிய பால் என்ன சொல்கிறாரு, பிபின் சந்திர பால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சுயராஜ்யத்தை அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலையாக கருதினார். அவரோட பார்வையில் அது அந்நிய ஆட்சியிலேருந்து விலகியே போயிடணும் அப்படிங்கிறாரு. இவர் வந்து இங்கிலாந்துடனான உறவெல்லாம் முடிக்கல, பட் நிர்வாக கண்ட்ரோல் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. ஸோ வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா பகுதிகளில் அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா புரட்சிகர தேசியவாதம் உருவெடுத்தது. புரட்சிகர தேசியவாதம் அப்படின்னா இந்த மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள் எல்லாம் தாண்டி இவங்க இருப்பாங்க. இவங்க வந்து கொலை பண்ணுவாங்க ஆங்கிலேயர்கள். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள கொலை பண்ணுறதுக்கான முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மக்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்கள பிளான் பண்ணி கொன்றணும் அப்படிங்கிற அளவுக்கு கோபக்காரங்களாக இருந்தாங்க புரட்சிகர தேசியவாதிகள். ஸோ மிதவாத தேசியவாதிகள் புரட்சிகர தேசியவாதிகளை விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. என்னப்பா இவங்க உங்களுக்கு மிச்சமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரட்சிகர தேசியவாதிகளை இந்த மிதவாதி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்களே ஆங்கிலேயர் இடத்துல, அந்த தேசியவாதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் தீவிர தேசியவாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா புரட்சிகரவாதிகளுக்கு அனுதாபம் தெரிவித்தாங்க. என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி நீ பண்ணுறதை அவங்க பாவமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தளவுக்கு கோபம் எதுக்குப்பா கொலை பண்ணுற அளவுக்குன்னு அவங்க பாவமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தீவிர தேசியவாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் படுகொலை மற்றும் தனிநபர் பயங்கரவாதத்தை அங்கீகரிக்கலை. புரட்சிகரவாதிகளை பார்த்து அனுதாபம் பண்ணாங்க. பட் அரசியல் படுகொலைக்கோ தனிநபர் பயங்கரவாதத்துக்கோ இந்த தீவிர தேசியவாதிகள் அங்கீகாரம் கொடுக்கல. ஏன்னா அவங்களே அமைதியான வழியில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்ட்ரோல்குள்ளேயே தான் இன்னும் இருக்காங்க. எப்படி போய் இவங்க இந்த அரசியல் படுகொலைக்கும், இந்த புரட்சிகர தேசியவாதிகளோட அரசியல் படுகொலையாகட்டும், தனிநபர் பயங்கரவாதமாகட்டும், இதை எப்படி அங்கீகரிப்பாங்க? ஸோ அவங்க அங்கீகரிக்கலை. தேசபக்த புரட்சியாளர்களோட நோக்கங்களை தீவிர தேசியவாதிகள் கவனமாக மதித்தாங்க. புரட்சியாளர்களோட நோக்கங்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீவிர தேசியவாதிகள் கவனமாக தான் மதித்தாங்க. போய் அதில் ஒன்று சேர்ந்துக்கல. இந்து மத அடிப்படையில் வலியுறுத்தப்பட்ட தேசப்பற்ற முஸ்லீம்கள் ஏற்கலை. இந்து மதத்தின் அடிப்படையில் வலியுறுத்தினாங்க இல்லையா, அந்த கொள்கைகளை பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்கள் ஏற்கலை. சுதேசி இயக்க தலைவர்கள் சமூகத்தோட பெரும்பான்மையை ஊடுருவறதுக்காக தவறிட்டாங்க. எப்படி கொண்டு போய் இதை சேர்க்கறது? இந்த சுதேசி இயக்கத்தில் எல்லா மக்களிடத்துலையும் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறத அந்த பெரும்பான்மையாக ஊடுருவறதை அவங்களால செய்ய முடியல, கொண்டு போக முடியல. சுதேசி இயக்க தலைவர்களால் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையை ஊடுருவதற்காக தவறிட்டாங்க. 1908 முதல் தீவிர தேசியவாதம் வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சிருச்சு. 1908 தான் பார்த்தீங்க அப்படின்னா 1890 காலகட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்குள்ளே கருத்து வேறுபாடு தீவிர தேசியவாதம் வந்துச்சு. ஸோ 1897 சுயராஜ்யம்தான் எனது பிறப்புரிமைன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிட்டார். முழங்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டார் நம்ம திலகர் அவர்கள். ஸோ 1908 பார்த்தீங்க அப்படின்னா இப்படியெல்லாம் புரட்சிகரமாக இருந்த தீவிர தேசியவாதம் வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறதாகட்டும் சரி, மற்றபடி அந்த அந்நியர்களோட கல்வி இது எல்லாத்தையுமே, நீதிமன்றம் இது எல்லாத்தையும் புறக்கணிக்கிறதுல அவங்க சமூகத்தோட பெரும்பான்மையை ஊடுருவறதுக்கு தவறிட்டாங்க. ஸோ அதனால் என்ன நடந்தது அப்படின்னா 1908 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தீவிர தேசியவாதம் வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சிருச்சு.
நமக்கு அதுக்கு முன்னாடியும் 1907 ஏற்பட்ட சூரத் பிளவு தீவிர தேசியவாத வீழ்ச்சிக்கான காரணமாக இருந்துச்சு. நமக்கு சூரத் பிளவு எப்போ ஏற்பட்டுச்சு? 1907 தான் ஏற்பட்டுச்சு. அதன் மூலியமாக தான் நமக்கு அதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன நடந்தது? தீவிர தேசியவாதம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது? 1907 சூரத்தில் ஒரு மாநாடு நடந்தது. ஸோ அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா தீவிர தேசியவாதம் வீழ்ச்சி அடைகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரத் பிளவு தான் பார்க்க போகிறோம். 1906 மிண்டோ அப்படிங்கிற அரச பிரதிநிதியாக பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட பிறகு கருத்து வேறுபாடுகள் தீவிரமடைஞ்சிச்சு. கருத்து வேறுபாடுகள் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸில் தீவிர தேசியவாதிகளுக்கும் மிதவாத தேசியவாதிகளுக்கும் ரொம்ப தீவிரமாக அடைஞ்சிருச்சு. ரொம்ப அவர் பிரிஞ்சு போகிற அளவுக்கு வந்துருச்சு. எப்படி யாரால் என்ன நடந்தது அப்படின்னா அங்கே சூரத்தினால தான் நடந்தது. ஸோ இங்கே யார் அதை பார்க்குறாங்க அப்படின்னா 1906 மிண்டோ அப்படிங்கிறவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட பிறகு தான் இந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீவிரமாக பார்க்கப்பட்டுச்சு. 1890 கருத்து வேறுபாடு வந்ததுனால தான் நமக்கு தீவிர தேசியவாதம் வந்தது. அது இன்னும் கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சது யாருனால, எந்த அரச பிரதிநிதியால் அப்படின்னா 1906 மிண்டோ. ஸோ மிண்டோ அப்படிங்கிற இந்திய அரச பிரதிநிதினால தான் நமக்கு அது கருத்து வேறுபாடுகள் இன்னும் தீவிரமடைந்தது. 1906 கல்கத்தா மாநாட்டில் தாதாபாய் நவ்ரோஜி பார்த்திங்கன்னா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால அந்த பிளவு தவிர்க்கப்பட்டுச்சு. கருத்து வேறுபாடு இருந்தது இல்லையா, பட் அது பிளவு வரல. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ வேண்டாம் நான் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு அந்த பிளவு வரல. காரணம் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. அவர் தலைவராக வந்ததுனால தான். அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிதவாதியாக இருந்தாலும் தீவிரவாதிகளை கொஞ்சம் ஆதரித்து கொண்டு போவார், கொஞ்சம் அனுசரித்து அந்த டீமையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போவார். ஸோ அதனால் அந்த பிளவு ஏற்படலை. ஸோ இவர் எப்போ தலைவராக ஆகிறாரு, எந்த கல்கத்தா மாநாட்டுக்கு தலைவராக ஆகிறாரு? 1906 பார்த்திங்க அப்படின்னா நடந்த கல்கத்தா மாநாட்டில் தான் தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபெரோசா மேத்தாவோட தலைமையில் பல மிதவாத தேசியவாதிகள் அந்த மிதவாத தேசியவாத குழுவில் பார்த்திங்கன்னா தேர்தலில் நிற்பாங்க. இந்த கல்கத்தா மாநாட்டுக்கு யார் தலைவராக இருக்கிறது அப்படிங்கிற தேர்தலில் நிற்பாங்க. பட் இருந்தாலும் அந்த தேர்தலில் தோற்கடிக்கப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மிதவாதத்தை மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, தீவிர தேசியவாதிகளை ஒருங்கிணைச்சு கொண்டுட்டு போக மாட்டாங்க. அதனால் ஃபெரோசா மேத்தாவோட தலைமையில் இருந்த அந்த குழுவில் இருந்தவங்களாம் தோற்கடிக்கப்பட்டாங்க அந்த தேர்தலில். பட் தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கான காரணம் அவர் எல்லாத்தையும் அனுசரித்து கொண்டுட்டு போவார் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இவங்க அங்கே கல்கத்தாவில் பார்த்திங்க அப்படின்னா சுதேசி, புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி குறித்த 4 தீர்மானங்களை அந்த கல்கத்தா மாநாட்டில் தீவிர தேசியவாதிகள் நிறைவேற்றினாங்க. இதனால தான் தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக நின்னது. இவங்க சொல்கிற தீர்மானத்துக்கு அங்கே நிறைவேற்றணும் அப்படின்னா ஏன் மற்ற மிதவாத தேசியவாதிகள் தோல்வழிஞ்சாங்கன்னா இவங்களோட தீர்மானங்கள்லாம் அங்கே நிறைவேற்றப்பட முடியாது அப்படிங்கிறதுனால. ஸோ இதனால தான் நமக்கு சூரத்தில் பிளவு ஏற்பட்டு தீவிர தேசியவாதம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. ஸோ நம்ம இங்கே பார்க்கலாம். சுதேசி, புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி இந்த 4 தீர்மானங்களையும் தீவிர தேசியவாதிகள் எங்கே நிறைவேற்றினாங்க அப்படின்னா கல்கத்தா மாநாட்டில் 1906 கல்கத்தா மாநாட்டில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் தான் நிறைவேற்றினாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு தீவிர தேசியவாதம் அப்படிங்கிறது தோல்வி உறுதியில் அதுக்கான காரணம் நமக்கு தெரியணும், ஞாபகத்தில் இருக்கணும். அதுக்காக தான். ஸோ அடுத்த மாநாடு நமக்கு பூனாவில் நடைபெறதாக திட்டமிட்டப்பட்டிருந்தது. இருந்தாலும் அது சூரத்துக்கு மாற்றிட்டாங்க. பூனா பார்த்திங்க அப்படின்னா தீவிர தேசியவாதிகளோட ஒரு கண்ட்ரோல் இருக்கக்கூடியது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த அடுத்த மாநாடு பூனாவில் நடக்கிறதா இருந்தாலும் சூரத்துக்கு மாற்றிட்டாங்க. காங்கிரஸோட அடுத்த தலைவர் பொறுப்புக்கு மிதவாத தேசியவாதிகள் வேட்பாளர் யார் இருந்தாங்க அப்படின்னா ராஷ் பிஹாரி கோஷ். மிதவாதிகள் சார்பாக யார் அங்கே இருந்தாங்க? காங்கிரஸோட அடுத்த தலைவர் பொறுப்புக்கு யார் இருந்தாங்க அப்படின்னா மிதவாத தேசியவாதிகள் தான் வேட்பாளராக இருந்தாங்க. அந்த மிதவாத தேசியவாதி வேட்பாளர்கள் யார் அப்படின்னா ராஷ் பிஹாரி கோஷ் தான். ஸோ அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு எதிராக தீவிர தேசியவாதிகள்
லாலா லஜபதி ராயை வந்து முன் வச்சாங்க, அந்த பேரை வந்து முன் வச்சாங்க. மிதவாத தேசியவாதிகள் அடுத்த காங்கிரஸோட தலைவர் பொறுப்புக்கு யாரை வச்சாங்க அப்படின்னா ராஸ் பிகாரி கோஷ் அப்படிங்கிறவரை. அதுவே தீவிர தேசியவாதி யார் பேரை முன் வச்சாங்க அப்படின்னா லாலா லஜபதி ராயோட பேரை முன்வச்சாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாரு, லாலா லஜபதி ராய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவர் போட்டியிடுறதே மறுத்துட்டார். ஏன் அப்படின்னா பிளவு வந்துடும்னு நினச்சி அவர் போட்டியிடுறதே மறுத்துட்டார். கடைசியாக பார்த்தீங்கன்னா கல்கத்தா மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்களை நீக்க வேண்டும் அப்படிங்கிறது மிதவாதிகள் கோரிக்கையாக வச்சாங்க. அந்த 4 தீர்மானங்கள் இருந்தது இல்லையா. ஸோ சுதேசி, புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி, இந்த மாதிரி 4 இருந்துச்சு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க கல்கத்தா மாநாட்டில். ஸோ அதை இங்கே வந்து சூரத் மாநாட்டில் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி மிதவாதிகள் வந்து கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் சூழ்நிலை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமாயிடுச்சு, கொதிமட்டத்தை அடைஞ்சதுன்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதனால் சூழ்நிலை அவங்க நிறைவேற்ற ஒரு தீர்மானத்தை மிதவாதிகள் கேன்சல் பண்ண சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால ரொம்ப இந்த சூழ்நிலை வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாநாடு வந்து இந்த சூரத் மாநாடு வந்து குழப்பத்தில் தான் முடிஞ்சது. ஸோ சூரத் பிளவுக்கு பிறகு காங்கிரஸ் மிதவாத தீவிரவாத தேசியர்களாக பிரிந்தது. காங்கிரஸ் சூரத்தோட பிளவுக்கு பின்னாடி இந்த அவங்க ஏற்ற அந்த நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்கள் 4ம் நீக்கப்படணும்னு இந்த சூரத்தில் சொன்னதுனால என்ன நடந்தது, அந்த சூரத் மாநாட்டில் தான் நடந்தது. அந்த மாநாட்டத்துக்கு அப்புறம் அதில் குழப்பத்தில் முடிஞ்சதுனால காங்கிரஸ் என்னவா ஆச்சு, மிதவாத தேசியவாதிகள் தனியாகவும் தீவிரவாத தேசியவாதிகள் தனியாகவும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்படி பிரியக்கூடாதுங்கிறதுனால தான் கல்கத்தா மாநாட்டில் தலைவராக தாதாபாய் நௌரோஜி இருந்தார். இது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இங்கே மாநாட்டுக்கு வந்து தலைவர் அடுத்த காங்கிரஸோட தலைவராக லாலா லஜபதி ராய் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் வந்து என்ன நடந்தது, அங்கே நடந்த குழப்பத்தில் காங்கிரஸ் வந்து 2ஆக பிரிஞ்சிருச்சு. ஸோ தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மேத்தா காங்கிரஸ்னு சொல்லுவாங்க. இவர் தான் அது தெரேசா மேத்தா. ஸோ தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம சொல்லுவோம், மேத்தா காங்கிரஸ்னு சொல்லுவோம். 1908 காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாதிகள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. சூரத்துக்கு அப்புறமா 1907 சூரத் நடந்துச்சா, 1908 பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாதிகள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேய அரசு மீது விசுவாசத்தை மட்டும்தான் வலியுறுத்தினாங்க. அவங்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது, அவங்கக்கிட்ட கோரிக்கை வைக்கிறது மட்டும்தான் மிதவாதிகளோட வேலையாக இருந்துச்சு. அதனால் அவங்க விசுவாசிகளாக மட்டும்தான் இருக்கிறதுக்காக வலியுறுத்தப்பட்டாங்க. காங்கிரஸ் பார்த்திங்கன்னா ஆங்கில ஆட்சிக்கு சவாலாக இல்லாதனால வலுவற்ற அமைப்பாக மாறிடுச்சு காங்கிரஸ். தீவிர தேசியவாதிகள் தனி அமைப்பு உருவாக்க இயலாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அரசோட அடக்குமுறை. ஸோ இவங்க வந்து 1908 வந்து மாநாட்டில் வந்து காங்கிரஸ் மாநாடு வந்து மறுபடியும் நடந்தது, மிதவாதிகள் கலந்துக்கிட்டாங்க. பட் அதே மாதிரி நமக்கு அரசோட அடக்குமுறையின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா தீவிர தேசியவாதிகளால் தனி அமைப்பு உருவாக்க முடியாமல் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் முக்கிய தீவிர தேசியவாத தலைவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கைது செய்யப்பட்டு சிறைகள் அடைக்கப்பட்டாங்க. 1908 காலத்தில் முக்கிய தேசியவாத தலைவர்கள்லாம் வந்து கைது செய்யப்பட்டு சிறைகள் அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்தது புரட்சிகர தேசியவாதம். ஸோ புரட்சிகர தேசியவாதம்னா நம்ம யாரை டக்குன்னு ஞாபகம் வச்சுக்குவோம் அப்படின்னா பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், இவங்கெல்லாம் வந்து புரட்சிகர தேசியவாதம். இவங்கெல்லாம் வந்து கொலை பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களோட கோபத்தை வெளியே காட்டுறவங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா புரட்சிகர தேசியவாதம்னு சொல்லுவோம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1908 தீவிர தேசியவாதம் சரிவடைஞ்சிருச்சு. நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1907 சூரத் பிரிவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தீவிர தேசியவாதம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறமா 1908 எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுடுறாங்க. தீவிர தேசியவாதிகள் தலைவர்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுடுறாங்க. அதனால் அவங்களால தனி அமைப்பு மிதவாதிகள் மாதிரி ஒரு தனி அமைப்பு உருவாக்க முடியல. ஸோ இது புரட்சிகர தேசியவாதம்னு பார்க்கும்போது 1908 தீவிர தேசியவாத சரிவடைஞ்சோனையும் தான் இது வந்து புரட்சிகர செயல்பாடுகள் மேலெழுந்து ஆரம்பித்தது. இவங்களோட செயல்பாடுகள்லாம்
அடுத்தடுத்து நடவடிக்கைகளில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. வன்முறையற்ற நடவடிக்கைகள் வன்முறையை நோக்கி மாறியதாக இது வழிகாட்டியது, இது சுட்டி காட்டியது. ஸோ தீவிரவாதிகள் வந்து வன்முறையிலெல்லாம், தீவிர தேசியவாதிகள் வன்முறையிலெல்லாம் ஈடுபடலை. இவங்களை பார்த்து ஐயோ பாவம்னு அனுதாபம் தான் பட்டாங்க. ஸோ அவங்களையும் பிடிச்சி உள்ளே போட்டாச்சு. அடுத்ததுக்கப்புறமா இவங்க இந்த வன்முறையற்ற நடவடிக்கைகள் எல்லாம் வன்முறையை நோக்கி மாறியதாக இது சுட்டி காட்டப்படுது. ஆங்கில ஆட்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெகுஜனங்களோட எதிர்ப்பு என்பதற்காக ஆங்கில ஆட்சிக்கு வெகுஜனங்களோட எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கு பதிலாக சமூகத்தோட உயர்மட்டத்தை சார்ந்தோட எதிர்ப்பு அப்படிங்கிற மாற்றத்தை அது உணர்த்துச்சு. இந்த வன்முறையை நோக்கி போகிற பாதையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில ஆட்சிக்கு வெகுஜனங்களோட எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கு பதிலாக அது என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னா சமூகத்தோட உயர்மட்டத்தை சார்ந்தோட எதிர்ப்பு அப்படிங்கிற மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. ஸோ வங்காளத்தில் புரட்சிகர பயங்கரவாதம் முன்னாடியே இருந்துச்சு, புதுசாக ஒன்றும் வரல. வங்காளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புரட்சிகர பயங்கரவாதம் முன்னாடியே இருந்துச்சு. 1870களில் விவேகானந்தர் ஊக்குவித்த உடற்பயிற்சி நிலையங்கள் அக்காரா அதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. பக்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம் நாவல், அதோட அந்த ஆனந்த மடம் நாவல் பார்த்திங்க அப்படின்னா மக்களிடத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியச்சு. ஸோ ஆனந்த மடம் நாவல் யாருது? இந்த புரட்சிகர தேசியவாதியாக இருக்கக்கூடிய பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவரோட இதுதான் இந்த ஆனந்த மடம் நாவல். ஸோ இதன் மூலயமா நமக்கு பெரும் தாக்கம் ஏற்படுத்தப்பட்டது. வந்தே மாதரம் பாடல் பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கத்தோட கீதமாகவே இருந்துச்சு. சுதேசி இயக்கத்தில் தனிநபர் வன்முறைக்கு 3 முக்கிய காரணங்கள் இருந்தது. என்ன அப்படின்னா ஆங்கில அடக்குமுறைக்கு காரணமாக இளைஞர்கள் பொறுமை இழந்து வன்முறையை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் மிதவாதிகளாகட்டும் தீவிரவாதிகளாகட்டும் வன்முறையை கையில் எடுக்கலை. பட் இவங்க ஆங்கில அடக்குமுறை காரணமாக இந்த புரட்சிகர தேசியவாதிகளோட இளைஞர்கள், அந்த பகத்சிங் இவரெல்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசு தானே. ஸோ அவங்க கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆங்கில அடக்குமுறையை ஏற்றுக்க முடியல. அந்த அவங்க வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதையும் அடக்கிற முறை சித்திரவதை பண்ணுறதையும் அவங்களால ஏற்றுக்க முடியாமல் அவங்கெல்லாம் வந்து வன்முறையை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீவிர தேசியவாதிகள் இளைஞர்களை வெகுஜன போராட்டத்தில் ஈடுபடுத்த முடியாததுனால தனிநபர் நடவடிக்கைகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. புரட்சிகர நடவடிக்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரத்தை மீட்டெடுக்கும் முயற்சிக்காக கருதப்பட்டது. ஏன் வந்து நம்ம புரட்சிகர நடவடிக்கை நடக்குது அப்படின்னா இந்தியர்களோட வீரத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியாக தான் கருதப்பட்டுச்சு. ஸோ கொலை பண்ணுறது, அவங்கள போட்டு அடிக்கிறது, துவம்சம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்தியரோட வீரமாக அவங்க நினச்சாங்க, புரட்சிகர தேசியவாதிகள் நினச்சாங்க. அதனால தான் அதை கையில் எடுத்து இந்தியர்களோட வீரத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க கருத்தாக முன் வச்சாங்க. ஆங்கிலேயர் பார்த்திங்கன்னா இந்தியர்களோட வீரத்தை இகழ்வாக நினைக்கிறதாக இந்த புரட்சிகரக்காரர்களை வந்து நம்புறாங்க. ஸோ இந்த நடவடிக்கையை கையில் எடுத்தது ரஷ்ய புரட்சி போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்ட அமைப்பை உருவாக்கும்னு நினச்சாங்க. பட் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான நடவடிக்கைகள் சில ஆங்கில அதிகாரிகளை கொல்ல முயற்சியாக தான் இருந்துச்சு. இந்த புரட்சி அவங்க கையில் எடுத்தது ரஷ்ய புரட்சியாட்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சி கையில் எடுத்தது. பெரும்பாலான நடவடிக்கைகள் சில ஆங்கில அதிகாரிகளை கொல்லக்கூடிய முயற்சிகளாகவே இருந்தது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு, அலிப்பூரில் நடந்த குண்டுவெடிப்பு வழக்கு. ஸோ 1902 வங்காளத்தில் பல ரகசிய சங்கங்கள் உருவானதுலேருந்தே பார்த்திங்கன்னா புரட்சிகர தேசியவாதம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. தீவிர தேசியவாதம் அழிஞ்சிருச்சு இல்லை, அதுக்கப்புறம் தான் புரட்சிகர தேசியவாதம் தொடங்குச்சா அப்படின்னா இல்லை, அது அதுக்கப்புறம் தீவிரமாக செயல்பட ஆரம்பிச்சிச்சு. எப்போ தொடங்குச்சு அப்படின்னா 1902 தொடங்கிருச்சு. 1905 தான் வந்து வங்காள பிரிவினை வந்துச்சு. பட் வந்து பல ரகசிய சங்கங்கள் புரட்சிகர தேசியவாதத்தின் மூலிமா 1902 பார்த்தீங்க அப்படின்னா வங்காளத்திலேயே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தாவில் ஜர்ஜேந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரீந்தர் குமார் கோஷ். ஸோ இந்த பரீந்தர் குமார் கோஷ் தான் பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ் இருக்கார் இல்லையா, தீவிர தேசியவாதி, அந்த முக்கியமான ஒருத்தரில் அவரு ஒருத்தர்னு நம்ம பார்த்துருப்போம். அவரோட தம்பி தான் பார்த்தீங்க அப்படின்னா பரீந்தர் குமார் கோஷ். அவர் வந்து புரட்சிகர தேசியவாதியாக மாறிட்டார். அவர் அண்ணன் வந்து தீவிர தேசியவாதி, தம்பி வந்து புரட்சிகர தேசியவாதி. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தாவில் அனுசீலன் சமிதி அப்படிங்கிறத தொடங்கினாங்க. அது ஒரு முக்கியமான இது. அனுசீலன் சமிதி கல்கத்தாவில் தொடங்கப்பட்டது ஒரு முக்கியமான அமைப்பு. ஸோ அது அனுசீலன் சமிதினா ஒன்றும் இல்லை, ஒரு ரகசிய புரட்சிகர அமைப்பு.
ஏன்னா பல ரகசிய சங்கங்கள் உருவாச்சு இல்லையா, அதுதான் நமக்கு அனுசீலன் சமிதின்னு சொல்லுவோம். அப்படிங்கிறது ஒரு ரகசிய புரட்சிகர அமைப்பு. இது முதல்ல நமக்கு கல்கத்தாவில் வந்தது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இது யார் அமைச்சாங்க அப்படின்னா, இந்த அரவிந்த் கோஷோட தம்பி பரீந்தர் குமார் கோஷும் ஜதீந்திரநாத் பானர்ஜி இவங்க 2 பேரும் தான் அந்த கல்கத்தாவில் அமைச்சாங்க அந்த அமைப்பை. 1906 பார்த்தீங்க அப்படின்னா புலின் பிகாரி தாஸ் அவர் வந்து டாக்காவில் அனுசீலன் சமிதியை நிறுவனார். இவங்க கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவனார். புலின் பிகாரி தாஸ் வந்து 1906 புலி வந்து டாக்காவில் தான் வந்து அனுசீலன் சமிதியை நிறுவியிருக்காங்க. அடுத்ததாக நமக்கு யுகாந்தர் அப்படிங்கிற புரட்சிகர வார இதழும் டாக்கா அனுசீலன் சமிதியால் தொடங்கப்பட்டது. டாக்கா அனுசீலன் சமிதி டாக்கா பார்த்திங்க அப்படின்னா டாக்காவில் அனுசீலன் சமிதி மட்டும் நிறுவலை அந்த புலின் பிகாரி தாஸ். அந்த அனுசீலன் சமிதியால் நமக்கு யுகாந்தர் அப்படிங்கிற புரட்சிகர வார இதழும் வந்து தொடங்கப்பட்டிருக்கு டாக்காவில் ஏற்பட்ட அனுசீலன் சமிதியால். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யுகாந்தர் அப்படிங்கிறது புரட்சிகர வார இதழ். அது யாரால் தொடங்கப்பட்டது? டாக்காவில் ஏற்படுத்தப்பட்ட அனுசீலன் சமிதியால் தான். நமக்கு கல்கத்தாலேயும் ஒரு அனுசீலன் சமிதி இருந்துச்சு, டாக்காவிலையும் ஒரு அனுசீலன் சமிதி இருந்துச்சு. ஸோ டாக்காவில் ஏற்பட்ட அனுசீலன் சமிதியால் தான் நமக்கு யுகாந்தர் அப்படிங்கிற புரட்சிகர வார இதழ் வந்து தொடங்கப்பட்டுச்சு. அதுவே 1906 பார்த்தீங்க அப்படின்னா ரங்பூரில் கல்கத்தா அனுசீலன் சமிதி சுதேசி கொள்கையை நடத்தினாங்க. இவங்க வந்து புரட்சிகர வார இதழை வெளியிட்டாங்க. 1906 டாக்காவில் உருவாக்கப்பட்ட அனுசீலன் சமிதி யுகாந்தர் அப்படிங்கிற வார இதழை தொடங்கினாங்க. அதுவே அதே ஆண்டில் 1906 தான் ரங்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தாவில் தொடங்கப்பட்ட அனுசீலன் சமிதி மூலமா சுதேசி கொள்கைகள் வந்து நடத்தப்பட்டது. ஹேம்சந்திர கனுங்கோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸில் இராணுவ பயிற்சி பெற்று 1908 தான் இந்தியாவுக்கு திரும்புகிறாரு. இந்த டீமில் இருக்கக்கூடிய ஹேம்சந்திர கனுங்கோ அப்படிங்கிறவர் பாரிஸுக்கு போய் இராணுவ பயிற்சி பெற்று 1908 தான் இந்தியாவுக்கு திரும்புகிறாரு. அவர் இந்தியாவுக்கு திரும்பினதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா மணிக்தாலாவில் குண்டுகள் தயாரிக்கிறதுக்காக ஒரு தொழிற்கூடமும் மத பள்ளியும் அமைக்கிறாரு. எங்கே அமைக்கிறாரு? யார் அமைக்கிறாங்க? அமைச்சது மணிக்தலாவில். யார் அப்படின்னா ஹேம்சந்திர கனுங்கோ 1908 இந்தியாவுக்கு திரும்பினதுக்கு அப்புறமா இதை பண்ணுறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்க, அந்த தொழிற்கூடம் அமைக்கப்பட்ட அந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உடற்பயிற்சியும் புரட்சிகர நூல்களும் பயிலப்பட்டன. இதெல்லாம் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தது எதுக்காக அப்படின்னா ஆங்கிலேயர்களை கொல்றதுக்காக தான். அந்த முக்கியமான ஆங்கிலேயர் யார் அப்படின்னா டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டை. ஸோ டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டு இருப்பார். ஸோ அவரை கொல்றதுக்கான திட்டமாக தான் அங்கே உடற்பயிற்சியும் புரட்சிகர நூல்களும் பயிலப்பட்டது. ஸோ அவருக்கான டக்ளஸை கொல்றதுக்கான திட்டம் தான் அங்கே தயாரிக்கப்பட்டது. அந்த தொழிற்கூடத்துலேயும் மதப்பள்ளி இருக்கு இல்லையா, அந்த மணிக்தலாவில் அங்கே வந்து ஒரு பிளான் பண்ணுறது யாருக்காக அப்படின்னா டக்ளஸை கொல்றதுக்காக அங்கே தான் வந்து பிளான் பண்ணுறாங்க. அது யார் வந்து வச்சு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா 18 வயசான குதிராம் போஸ். ஸோ இவர் தான் அந்த குதிராம் போஸ். இவருக்கு 18 வயசு தான் ஆகுது. ஸோ இப்போ இல்லை, அப்போது 18 வயதான குதிராம் போஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவரை டக்ளஸை கொல்றதுக்காக இவரை தான் சூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது 19 வயதான பிரஃபுல்லா சாக்கி. ஸோ பிரஃபுல்லா சாக்கியவும் 19 வயசு அவருக்கு. இவங்க 2 பேரையும் தான் இந்த டக்ளஸை கொல்றதுக்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்கள். 1908 ஏப்ரல் 30 இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டக்ளஸை கொல்றதுக்கு பதிலாக அந்த வழியில் வந்துட்டு இருக்கக்கூடிய மற்றொரு சாரட் வண்டியில் அந்த குண்டு வந்து வீசிடுறாங்க. பயிற்சி கொடுத்தாலும் அவங்கள கரெக்டாக அவங்களால பிளான் பண்ணி அந்த டக்ளஸை கொல்ல முடியாதனால இன்னொரு சாரட் வண்டியில் வந்துட்டுருக்கிற 1908 ஏப்ரல் 30 தவறுதலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டியில் இந்த குண்டை வீசிடுறாங்க. அங்கே இருந்த 2 ஆங்கிலேய பெண்கள் வந்து கொல்லப்படுறாங்க இந்த குண்டு வீச்சில். அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பிரபுல்லா சாக்கி இருக்கார் இல்லையா, அவர் தற்கொலை செஞ்சுக்கிறாரு. குதிராம் போஸை மட்டும் கைது செய்யப்பட்டு தூக்கு தண்டனைக்கு அனுப்பப்படுறாங்க. அரவிந்த் கோஷ், பரீந்தர் கோஷ் இவங்கெல்லாம் பார்த்தீங்க, இவங்களோட சேர்த்து ஒரு 35 பேரை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா இந்த குண்டு வீச்சுக்கு அப்புறமா கைது செய்யப்படுறாங்க. அரவிந்த் கோஷ், பரீந்தர் கோஷ் இவங்க ப்ளஸ் 35 பேரும் சேர்ந்து கைது செய்யப்படுறாங்க. ஸோ இந்த சித்தரஞ்சன் தாஸ் அலிப்பூர் குண்டு வழக்கில் வாதாடினார் இவங்களுக்காக.
அலிப்பூர் குண்டு வழக்கில் வாதாடின வக்கீல் யார்? அந்த பரிந்தர் கோஷ், இந்த 35 பேர் எல்லாம் கைது செய்து உள்ளே போகிறாங்க இல்லையா, அந்த குதிராம் போஸ் இவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க இல்லையா, இவங்களுக்காக வாதாடின வக்கீல் யார் அப்படின்னா சித்தரஞ்சன் தாஸ். அலிப்பூர் குண்டு வழக்கில் வாதாடின வக்கீல் சித்தரஞ்சன் தாஸ். இவர் வாதாடின மூலயமா அரவிந்த் கோஷ் மீது குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரம் இல்லாததுனால அரவிந்த் கோஷ் மட்டும் விடுதலை பெறுறாரு. ஏன்னா அவர் தீவிர தேசியவாதியாக தான் இருந்தார். ஸோ அவர் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படாததுனால இவர் மட்டும் விடுதலை பெறாரு. பட் அவரோட தம்பி பரிந்தர் கோஷும் ப்ளஸ் உல்லாஸ்கர் தத்தும் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல மரண தண்டனை கொடுத்து பின்னர் நாடு கடத்தல் தண்டனை அவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுது. அலிப்பூர் குண்டு வழக்கு 1 வருடம் நீடித்ததன் மூலிமா மக்கள் மனதில் புரட்சிக்காரர்களாக வீரராக மாறிட்டாங்க. இந்த கேஸ் வந்து 1 இயராக நடந்ததுனால மக்கள் மத்தியில் இவங்கெல்லாம் பெரிய ஹீரோவாக மாறிட்டாங்க இந்த புரட்சிக்காரர்கள்லாம். அடுத்தது விசாரணையும் பின் விளைவுகளும். இதை விசாரணத்துக்கு மூலயமா அதனோட பின் விளைவுகள் என்ன நடந்ததுன்னா, அரவிந்த் கோஷ் விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து தனது இடத்தை பாண்டிச்சேரிக்கு மாற்றிடுறாரு. அவர் வந்து 1950 வரைக்குமே அவர் இறக்குற வரைக்குமே வந்து பாண்டிச்சேரியில் தான் தங்கியிருந்தார். முதல்ல வந்து தீவிர தேசியவாதியாகவும் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு அதில் விடுதலையாகி வந்ததுக்கப்புறமா ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து அவரோட இடத்த எங்கே மாற்றிடுறாரு? பாண்டிச்சேரிக்கு மாற்றிடுறாரு. பாண்டிச்சேரிக்கு மாற்றினதுக்கப்புறமா 1950 வரைக்கும் அங்கே தான் இருக்கார். அவர் அங்கே தான் வந்து மரணிக்கிறார். இவர் என்ன நினச்சாரு? ஆயுதம் ஏந்திய புரட்சியை முன்னெடுக்க வேண்டும்னு நினச்சாரு. ஆனால் அந்த எண்ணம் நிறைவேறவே இல்லை. அரசோட அடக்குமுறையும் மக்களோட மறுப்பு காரணமாக வங்காளத்தில் புரட்சிகர இயக்கம் படிப்படியாக வீழ்ச்சி அடைஞ்சது. கடைசி வரைக்கும் மிதவாதம் தான் முன்னாடி இருந்துச்சு. தீவிரவாதமும் முடிஞ்சிருச்சு. வங்காளத்தில் புரட்சிகர இயக்கமும் படிப்படியாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அடுத்தது ஆங்கிலேயரோட அடக்குமுறை. ஸோ ஆங்கிலேயரோட அடக்குமுறைன்னு பார்க்கும்போது 1908 மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்படுது. மிதவாத தேசியவாதிகள் சீர்திருத்தங்களை ஆரம்பத்தில் வரவேற்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு தான் விசுவாசமாக இருந்தாங்களே. அப்போ வந்து இவங்க மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அது எப்போ வந்துச்சு? 1908 சூரத் பிளவுக்கு அப்புறமா. 1907 சூரத் பிளவு நடந்தது. 908 எல்லா தீவிர தேசியவாதிகளையும் பிடிச்சி உள்ளே போட்டுடுறாங்க. 1908 அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம் ஒன்று அறிவிக்கப்படுது. இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிதவாத தேசியவாதிகள்லாம் வரவேற்க ஆரம்பித்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதிகாரங்களில் மாற்றம் இல்லை அப்படிங்கிறத கூடிய சீக்கிரத்தில் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தில் அதிகாரத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவங்க அதிகாரம் பண்ணுறதில் நமக்கு நிர்வாகத்தில் எந்த ஒரு சீர்திருத்தமும் இல்லை அப்படிங்கிறத கூடிய வெகு விரைவில் வந்து அவங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மிண்டோ பார்த்திங்க அப்படின்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்தார். இது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே பிளவை ஏற்படுத்துறதுக்கு இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வந்தது. இந்துக்களுக்கு இடத்துலையும் முஸ்லீம்கள் இடத்துலையும் பிரிவை ஏற்படுத்துறதுக்கு. ஸோ 1908 ஒரு செய்தித்தாள் சட்டம் வந்திருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ அந்த சட்டத்தின்படியாக அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆட்சேபனையுள்ள செய்திகளை வெளியிட்ட அச்சகத்தோட சொத்துக்களை பறிமுதல் செய்யறதுக்கு நீதிபதி அதிகாரம் கொடுத்தது. இந்த சட்டம் வந்துச்சு இல்லையா, அந்த சட்டத்தின் மூலிமா இவர் மிண்டோஸ் கொண்டு வந்து சீர்திருத்தத்தினால என்னென்ன நடந்தது அப்படின்னா, 1908 செய்தித்தாள் சட்டத்தில் ஆட்சேபிக்கக்கூடிய ஏதாவது செய்திகளை பத்திரிகை நடத்துகிறவங்க வெளியிட்டாங்க அப்படின்னா அந்த அச்சகத்தோட சொத்துக்களை பறிமுதல் செய்கிறதுக்கு நீதிபதிக்கு அதிகாரம் கொடுத்தது. அடுத்தது 1910 இந்திய பத்திரிகை சட்டம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிணைத்தொகை கட்டும்படி அச்சக உரிமையாளர்களுக்கும் வெளியீட்டாளர்களுக்கும் கட்டாயமாக்கப்பட்டாங்க. பிணைத்தொகைன்னு ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்திய பத்திரிகை சட்டம்னு 1910 கொண்டு வந்தது கட்டாயமாக்கப்பட்டது. தீங்கு விளைவிக்கக்கூடிய செய்திகளை வெளியிட்டா, அதாவது அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது, மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது இல்லை, அவங்கள பற்றி வெளியே சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய செய்திகளை வெளியிட்டால் பிணைத்தொகையெல்லாம் பறிமுதல் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மிண்டோ மார்லி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய குற்றவியல் சட்டத்தில் மாற்றங்கள். விசாரணையின்றி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது. இந்திய குற்றவியல் சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து விசாரணையே இல்லாமல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, இந்த ரவுலட் சட்டம் மாதிரி. ஸோ பொது அமைதிக்கு ஆபத்தான அமைப்புகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தடை செய்யப்பட்டன. அடக்குமுறை நடவடிக்கைகள்.
ஸோ அடக்குமுறை நடவடிக்கைகள் பிறந்தபோது புரட்சிகர தேசியவாதம் அப்படிங்கிறது மறையவே இல்லை. புரட்சிகர இயக்கங்கள் வங்காளத்திலிருந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் அந்த பகுதிகளுக்கு அப்படியே மெல்ல மெல்லமாக மூவ் ஆகி போயிட்டே இருந்துச்சு. வங்காளத்தில் அடக்கிட்டதாக இவங்க நினச்சாலும் பட் அது நடக்கலை. அப்படியே வங்காளத்திலேருந்து பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் எல்லாமே இந்த புரட்சிகர இயக்கங்கள் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக நம்ம இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகுந்த ஆதரவை பெற்றுச்சு. ஆங்கில ஆட்சிக்கு எதிரான கோபம் பார்த்தீங்க இயக்கத்தை ஸ்ட்ராங்காக ஆக்குச்சு. அப்போ தான் பயங்கர இதில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆங்கில ஆட்சிக்கு எதிரான கோபம் வந்து இந்த இயக்கத்தை, சுதேசி இயக்கத்தை இங்கே ஸ்ட்ராங் ஆக்கிடுச்சு திருநெல்வேலியில் மக்களிடத்தில். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாட்டில் நடைபெற்ற சுதேசி இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்திந்திய பண்புகள் கொண்டதாக இருந்துச்சு. இது தமிழோட உணர்வையும் பெருமையும் அடிப்படையாக கொண்டதாக இருந்துச்சு இந்த சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டில் காங்கிரஸில் மிதவாத மற்றும் தீவிர தேசியவாதிகளுக்கு இடையே ஆழமான பிளவு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே மிதவாதத்துக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கு இடையே ஆழமான பிளவு ஏற்கனவே இருந்துச்சு. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது வட்டார மொழியில் சொற்பொழிவு கலையின் வளர்ச்சி. அந்தந்த மீட்டிங் போடும்போது அந்தந்த ஏரியாவுக்கான ஸ்பீச் கொடுக்கும்போது ரொம்ப அந்த மக்கள் வந்து கவர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்பீச் வந்து அவங்களை கவர ஆரம்பிச்சிடும். வேற ஒரு லாங்குவேஜில் பேசுனாங்கன்னா என்னடா பேசுகிறாங்கன்னு புரியாது இல்லையா. அந்தந்த வட்டார மொழியில் அவங்க அந்த இயக்கத்தோட சொற்பொழிவு வந்து இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் புரியும். நம்ம வந்து இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் கூட்டம் கூடி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த வட்டார மொழி சொற்பொழிவு கலையோட வளர்ச்சி அப்படிங்கிறது. ஸோ சுதேசி இயக்கம் தொடக்கத்தில் வங்க பிரிவினைக்கு எதிரான பதிலாக தான் இருந்துச்சு. 1905 தானே வந்துச்சு. ஸோ வங்க பிரிவினைக்கு எதிரான இயக்கமாக தான் இது இருந்துச்சு இந்த சுதேசி இயக்கம். வங்க பிரிவினைக்கு எதிரான கூட்டங்கள் வழக்கமாக நடைபெற்றுட்டு தான் இருந்துச்சு. தலைவர்கள், மாணவர்கள், வழக்கறிஞர்கள், தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வங்க பிரிவினையை பற்றி அந்த கூட்டம் கூடும்போது வட்டார மொழியில் சொற்பொழிவு ஆற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆங்கிலத்தில் இருந்து வட்டார மொழியில் சொற்பொழிவு ஆற்றும் மாற்றம் வந்து ஏற்பட்டுச்சு. வட்டார மொழி சொற்பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வெகுஜன அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பெரிய மக்கள் கூட்டத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. வெகுஜன அரசியல்னால் அதுதான். ஸோ மெரினா கடற்கரையிலையும் மூர் மார்க்கெட் வளாகத்துலேயும் தான் சுதேசி இயக்கத்துக்கான கூட்டங்கள்லாம் அப்போ நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு தமிழ்நாட்டில் அப்படின்னா மெரினா கடற்கரையிலையும் மூர் மார்க்கெட் வளாகத்துலேயும் தான் சுதேசி இயக்கங்களுக்கான கூட்டங்கள் நடைபெற்றது. 1905 to 1907 வரைக்கும் இந்த காவல் அறிக்கைகள் மாணவர்களை ஆபத்தானவர்கள் அப்படிங்கிற மாதிரி பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. காவல் அறிக்கையில் இந்த சுதேசி இயக்கத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்கிற அந்த மாணவர்களை ஆபத்தானவர்கள் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. எப்போது 1905 1907 வரைக்கும். ஸோ ஐரோப்பியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களால் வந்தே மாதரம் அப்படிங்கிற முழக்கத்தோடு வாழ்த்தப்பட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது விஷ் பண்ணுறது வந்தே மாதரம் அப்படின்னு விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 1907 பிபின் சந்திரபால் வந்து சென்னைக்கு வராரு. 1908 இவரெல்லாம் உள்ளே போயிடுவார். 1907 பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கு வராரு. உள்ளே போயிடுவார் அப்படின்னா ஜெயிலுக்குள்ளே போயிடுவார். சார் நம்ம இதுக்கு முன்னாடி அதை தானே பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி 1907 சூரத் பிளவு நடந்துச்சு இல்லையா. அப்போயே பார்த்தீங்க அப்படின்னா பிபின் சந்திரபால் வந்து சென்னைக்கு வராரு உரையாற்றுறதுக்காக சுதேசி இயக்கத்தை பற்றி. ஸோ அவரோட உரை தமிழகம் முழுவதும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்த்தப்பட்ட பொது சொற்பொழிவுகள் அரசியல் செயல்பாடுகளுக்கு புதிய பார்வையாளர்களை உருவாக்குனாங்க. தமிழில் சொற்பொழிவு ஆற்றும் போது அதை பற்றி கேட்கறதுக்கான பார்வையாளர்கள் அதிகமாக வந்தாங்க, புதுசாக வந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வஉசி, கப்பலோட்டிய தமிழன். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா 1906 வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை நிறுவன எண்ணத்தை வெளியிட்டார். எப்போது 1906 சுதேசி அதாவது SSNCன்னு சொல்லுவோம். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. SSNC அப்படின்னா நமக்கு சுதேசி நீராவி கப்பல் தான். அதை இங்கிலீஷில் சொல்லும்போது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்னு சொல்லுவோம். இதை எப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா 1906 தான் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. யார்? நம்ம வஉசி தான் வந்து SSNCயோட நிறுவனர். SSNCக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ முதலீடு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 10 லட்சம் முதலீடு பண்ணியிருப்பாங்க. எத்தனை ஷேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 40,000 ஷேர்ஸ் இருந்துச்சு. ஒரு ஷேருக்கு வந்து 25 ரூபா வீதம். 40,000 ஷேர்ஸ் வந்து இந்தியர்களுக்கு தான் வழங்கப்பட்டுச்சு, வேறு யாருக்கும் கிடையாது இந்த கப்பலை வாங்குறதுக்கு.
மொத்த ஷேர்ஸ் எவ்வளோ 40,000. ஒரு ஷேருக்கு எவ்வளோ ருபீஸ் அப்படின்னா 25 ருபீஸு. மொத்த முதலீடு 10 லட்சம் தான். இந்த 40,000 பங்குகளும் நம்ம இந்தியர்களுக்கு தான் வழங்கப்பட்டது. அதன் மூலிமா என்ன நடந்துச்சு, 2 கப்பல் வந்து வஉசி வாங்கினார். எஸ்எஸ் கலியா, எஸ்எஸ் லாவோ, அதாவது சுதேசி ஸ்டீம் அப்படிங்கிறத எஸ்எஸ் கலியா, எஸ்எஸ் லாவோ, இந்த 2 கப்பலையும் நம்ம வந்து வஉசி வாங்குறாரு. சுதேசி கப்பல் நிறுவும் முயற்சி அப்படிங்கிறது தேசிய அளவில் பெரும் கவனத்தை ஏற்படுத்துச்சு. ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இந்த மட்பாண்டம் செய்கிறது, தீப்பெட்டி தயாரிக்கிறது, ஜவுளி தயாரிக்கிறது, இந்த மாதிரி சுதேசி இயக்கத்துக்கு உதவி பண்ணிட்டு இருந்தபோது நம்ம வஉசி மட்டும் பெரிய அளவில் முயற்சி பண்ணி கப்பல் வாங்கினார் இல்லையா, அதனால் தேசிய அளவில் அது வந்து பெரும் கவனத்தை பெற்றுச்சு. ஸோ வஉசி நிறுவிய சுதேசி கப்பல் நிறுவனம் அப்படிங்கிறது நமக்கு பண்டைய இந்தியாவோட கடல் வர்த்தக பெருமையை நினைவூட்டதாக இருந்துச்சு. நமக்கு பண்டைய இந்தியாவிலே பார்த்திங்கன்னா கடல் மூலிமா தான் நம்மெல்லாம் போய் வர்த்தகம் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஸோ அதை நினைவு கூறுற விதமாக மக்களிடத்தில் இந்த வஉசி கப்பல் நிறுவனம் இருந்தது. அடுத்ததாக நமக்கு திலகர் இருக்கார் இல்லையா, லோகமானிய திலகர். ஸோ பாலகங்காதர திலகர் தான் லோகமானிய திலகர். லோகமானியம் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். ஸோ லோகமானிய திலகர் பார்த்தீங்க அப்படின்னா கேசரி, மராத்தா இதெல்லாம் அவரோட பத்திரிகைகள் நமக்கு தெரியும். ஸோ கேசரியும் மராத்தா பத்திரிகைகளில் இந்த எஸ்எஸ்என்சியை பற்றி எழுதினார். சுதேசி கப்பல் நிறுவனத்தை பற்றி எழுதினார். மக்களிடத்தில் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்தணும் இல்லை. அப்போ என்ன டிவியாக இருந்துச்சு விளம்பரம் பண்ணுறதுக்கு? ஸோ இப்படி ஒன்று இருந்தது அப்படிங்கிறத மக்கள் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? பத்திரிகைகள் மூலிமா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ லோகமானிய திலகர் அவரோட சப்போர்ட்டாக என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட பத்திரிகைகள் கேசரி, மராட்டா இந்த பத்திரிகைகள் எல்லாம் வந்து இதை பற்றி எழுத ஆரம்பிச்சிட்டாரு. எஸ்எஸ்என்சியை பற்றி எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இவரோட பங்கு இப்படி இருந்ததா. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த கோஷ் இவங்கெல்லாம் நமக்கு யார், தீவிர தேசியவாதிகள். ஸோ இவங்கெல்லாம் அந்த அரவிந்த் கோஷோட பங்குக்கு என்ன பண்ணார் அப்படின்னா எஸ்எஸ்என்சியோட பங்குகளை விற்பனைக்கு ஆதரவாக செயல்பட்டார். இந்த 40,000 பங்குகள் இருந்தது இல்லையா, அது அந்த ஷேரை விற்பனை பண்ணுறதுக்கு இவர் தான் சப்போர்ட் பண்ணார். ஓரளவுக்கு இவரோட சப்போர்ட் இருந்தது, அரவிந்த் கோஷோட சப்போர்ட் இருந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா பாண்டித்துரை மற்றும் சாஜி பகீர் முகமது. ஸோ பாண்டித்துரை தமிழ் இந்து, சாஜி பகீர் முகமது முஸ்லீம். ஸோ இவங்க தான் முக்கிய பங்குதாரர்களாக இருந்திருக்காங்க நமக்கு. இதில் எஸ்எஸ்என்சியில் முக்கிய பங்குதாரர்கள் இவங்க தான். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒத்துமையாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறது இதிலேருந்தே தெரியுது. ஸோ தொடக்கத்தில் ஆங்கிலேயர் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்என்சி அலட்சியமாக தான் பார்த்தாங்க. நீ என்ன பண்ணி சாதிச்சிட முடியும் அப்படிங்கிறத அலட்சியமாக தான் பார்த்தாங்க. அப்புறம் ஜர்கூட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவங்களதை விட இவங்களது வந்து அதிக அளவில் போக ஆரம்பிச்சிருச்சு, வர்த்தகம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கப்பல் மூலயமா. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் ஆதரவை பெற்ற போது ஐரோப்பியர்கள் இன வேற்றுமையுடன் நடந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கப்பல் 1907. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் 1907 பார்த்தீங்க அப்படின்னா வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா தூத்துக்குடி கடற்கரையில் சுதேசி குறித்து சொற்பொழிவு ஆட்டிகிட்டு இருந்தாங்க. எங்கே சுதேசி குறித்து சொற்பொழிவு ஆட்டுறாங்க அப்படின்னா தூத்துக்குடி கடற்கரையில் தான். ஸோ அவர்கள் நடத்திய பொதுக்கூட்டங்களை ஆங்கிலேய அரசு வந்து உன்னிப்பாக கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்க அப்படின்னு. ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே இருந்தாங்க. ஸோ சுதேசி இயக்கத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஆங்கிலேயரோட கவனத்தில் இருந்துச்சு, உன்னிப்பாக கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் வந்து 1908 மார்ச்சில் நடைபெற்றுச்சு. சரி, அந்த நூற்பாலையில் அந்த வேலையை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு, மக்களுக்கு வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்து இவங்க 2 பேரும் வஉசி பார்த்தீங்க அப்படின்னா வேலை நிறுத்தத்துக்கு அவரோட பேச்சின் மூலயமா தூண்டுறாரு. அந்த கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 1908 மார்ச்சில் தான் நடக்குது. இது இந்தியாவில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொடக்க கால வேலை நிறுத்தங்களில் ஒன்றாக பார்க்கப்படுது. திட்டமிட்டு தான் இதை நிறுத்துகிறாங்க. இவரோட பேச்சினால், வஉசியோட பேச்சினால் தொழிலாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்டு தான் இந்த வேலை நிறுத்தம் நடக்குது. ஸோ வஉசி, சுப்பிரமணிய சிவா, வஉசி, சுப்பிரமணிய சிவா இவங்களோட உரையால் தூண்டப்பட்ட தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஆலையோட உரிமையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரசோட ஆதரவை பெற்று இந்த வேலை நிறுத்தத்தை ஒடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. ஆலையோட உரிமையாளர்கள் கவர்மெண்ட் அந்த ஆங்கிலேய அரசோட ஆதரவை பெற்று இந்த வேலை நிறுத்தத்தை எப்படியாவது ஒடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க.
தூத்துக்குடி நகரில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் நடத்துறதுக்கு தடை விதிக்கப்பட்டதன் மூலயமா அரசியல் அடக்குமுறை தெரிஞ்சது. தூத்துக்குடி நகரில் தான் வந்து வஉசி பேசிகிட்டு இருந்தார், சுதேசியை பற்றி பேசிகிட்டு இருந்தார். கூடவே சேர்ந்து இந்த நூற்பாலை தொழிலாளர்கள்கிட்ட அவர் அந்த வேலை நிறுத்தத்தை பற்றியும் பேசிகிட்டு இருந்திருக்காரு. அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தூத்துக்குடி நகரத்தில் கூட்டம் நடத்துகிறத தடை விதித்தாங்க. இதுலேயே தெரியுது அவங்க எப்படி அரசியல் அடக்குமுறை இருக்குது அப்படிங்கிறது. பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா முதலாளிகளும் தொழிலாளர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நூற்பாலையோட கோரிக்கைகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த போராட்டம் வந்து நிறுத்தப்படுது. தொழிலாளிகள் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ தொழிலாளர்களோட வெற்றி வங்காளத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்துச்சு. அரவிந்த் கோஷ் பார்த்தீங்க அப்படின்னா வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி இதை சுய ராஜ்யத்தோட முதல் அடியாக மதித்து பேசினார். தொழிலாளர்கள் ஜெயிச்சிட்டாங்க, என்னதான் அரசோட முயற்சியால் அந்த வேலை நிறுத்தத்தை ஒடுக்கணும்னு இந்த ஆலையோட முதலாளிகள் நினச்சாலும் அது நடக்கலை. இவங்க வந்து போராடி ஜெயிச்சிட்டாங்க. அதனால் அரவிந்த் கோஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்தே மாதரம் இதை சுயராஜ்யத்தோட முதல் அடியாக சொல்கிறாரு. அடுத்ததான் நம்ம பாரதி. ஸோ சுப்பிரமணிய பாரதி பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர் மற்றும் தேசியவாதி. இவர் தமிழகம் முழுதும் சுதேசி கருத்துக்களை பரப்பிய முக்கிய தேசியவாத கவிஞராக பார்க்கப்படுறாரு. தமிழகம் முழுவதும் சுதேசி கருத்துக்களை பரப்பிய முக்கிய தேசியவாத கவிஞர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதி தான். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து, சுதேசமித்திரன் பத்திரிகைகளில் அந்த பத்திரிகையோட நிறுவர்களில் ஒருத்தராக இவர் இருந்தார். மொத்தம் 5 பேரோடு சேர்ந்து இவரும் ஒருத்தராக இருந்தார் இந்த பத்திரிகைகள் நிறுவனத்தில். ஸோ சுதேசமித்திரன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரின்னு சொல்லுவோம். 1906 பர்சாலில் காங்கிரஸ் மாநாட்டு நடக்கும்போது ஆங்கிலேயரை விமர்சித்து புத்தகம் வெளியிட்டார். நம்ம பாரதி அவர்கள் 1906 பர்சாலில் காங்கிரஸ் மாநாட்டு நடந்துச்சு இல்லையா, அதில் ஆங்கிலேயரை விமர்சித்து அங்கே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத விமர்சித்து ஒரு புத்தகம் வெளியிட்டார். சுதேசமித்திரன் பத்திரிகைக்கு வஉசியோட தூத்துக்குடி உரைகளை விவரமாக வெளியிட்டது. சுதேசமித்திரன் பத்திரிகை தான் வஉசியோட தூத்துக்குடியில் பேசினார்ல அந்த கடற்கரையில் சுதேசியை பற்றி, அதை பற்றி அந்த உரைகளை பற்றி விவரமாக எந்த பத்திரிகை வெளியிட்டுச்சு அப்படின்னா சுதேசமித்திரன் தான் வெளியிட்டுச்சு. சுப்பிரமணிய பாரதி பார்த்தீங்க அப்படின்னா 1904 சுதேசமித்திரன் பத்திரிகையோட துணை ஆசிரியராக பணியமர்த்தப்படுறாரு. சுதேசமித்திரன் பத்திரிகையோட துணை ஆசிரியராக எப்போ பணியமர்த்தப்படுறாரு? 1904. அதுபோக சக்கரவர்த்தினி எனும் மாத இதழின் ஆசிரியராக இருந்த பாரதி அந்த சக்கரவர்த்தினி அப்படிங்கிறது பெண்கள் மேம்பாட்டுக்கான இது. ஸோ அதை பற்றி எழுதினார், பெண்கள் மேம்பாட்டுக்கு பற்றி எழுதினார் அந்த மாத இதழில். சக்கரவர்த்தினி எனும் மாத இதழின் ஆசிரியராக இருந்த பாரதி பெண்கள் மேம்பாட்டுக்காக எழுதினார். அதுபோக அயர்லாந்து நாட்டு பெண்மணியும் விவேகானந்தரின் சீடருமான சகோதரி நிவேதிதாவை பாரதி பார்த்திங்கன்னா 1905 சந்திக்கிறது முதல் டைம். குருமணி என அவரால் குறிப்பிடப்பட்ட அப்பெண்மணி அவரோட தேசியவாத சிந்தனைகளுக்கு ஊக்கமளித்தவங்களாக இருந்தாங்க. சட்டத்திற்கு உட்பட்ட முறைகளை பின்பற்ற விரும்பிய மிதவாத தேசியவாதிகளை யாசிப்பவர்கள், அதாவது பிச்சை கேட்குறவங்க அப்படிங்கிறத நம்ம யாசிப்பவர்கள்னு சொல்லுவோம். சட்டத்திற்கு உட்பட்டு, ஆங்கிலேய சட்டத்துக்கு உட்பட்டு அந்த முறைகளை பின்பற்ற விரும்பிய மிதவாத தேசியவாதிகளை தீவிர தேசியவாதிகள் வந்து யாசிப்பவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஏளனம் செய்ய ஆரம்பித்தாங்க. நமக்கு பாரதி யார்? தீவிர தேசியவாதத்தை ஆதரிக்கக்கூடியவர். சூரத் பிளவு 1907 ஏற்பட்டுச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1907 சூரத் இதில் வந்து பிளவுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பாரதி அவர் வந்து திலகர் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு கொண்டார். ஸோ இவர் தீவிர தேசியவாதத்தை ஆதரித்ததுனால சூரத் பிளவுக்கு பின்னாடி திலகர் மேலே ரொம்ப ஒரு ஈர்ப்பு கொண்டார். ஸோ திலகரோட டெனிட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி நூலை தமிழில் மொழிபெயர்ந்தார். அவர் மேலே ரொம்ப ஈர்ப்பு கொண்டதுனால திலகரோட டெனிட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி நூலை வந்து தமிழில் மொழிபெயர்க்கிறாரு நம்ம பாரதி அவர்கள். அதுபோக 1907 பார்த்தீங்க அப்படின்னா சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து அப்படிங்கிற சிறு புத்தகத்தையும் வெளியிடுறாரு. பாரதி ஆசிரியராக இருந்த இந்தியா வார இதழோட தீவிர தேசியவாதிகளோட குரலாக இருந்தார்.
இந்தியா வார இதழோட ஆசிரியராக பாரதி இருந்தார் இல்லையா, அப்போ அந்த காலகட்டத்தில் தீவிர தேசியவாதத்துக்கு அந்த இதழ் மூலயமா குரல் கொடுத்தாரு. இதெல்லாம் நமக்கு தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம். இறுதியாக வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் கைதும் சிறைவாசமும். ஸோ பிபின் சந்திர பால் பார்த்தீங்க அப்படின்னா 1907 மார்ச் 9 சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டதை தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாடுறதுக்கு முடிவு செஞ்சாங்க. அதுக்கு அரசு நிர்வாகம் அனுமதி மறுத்ததை மீறி வஉசி, சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் ஆகியோர் வந்து செயல்பட ஆரம்பித்தாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 1908 மார்ச் 12 தேச துரோக குற்றத்திற்காக கைது செய்யப்படுறாங்க இவங்க 3 பேரும். வஉசி, சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் இவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேச துரோக குற்றத்திற்காக 1908 மார்ச் 12 கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டதற்காக திருநெல்வேலியில் இவங்க பெரிய தலைவர்கள் இல்லையா, ஸோ அவங்கள கைது செய்யப்பட்டதுக்காக திருநெல்வேலியில் கடையடைப்பும், நகரசபை கட்டிடம் ப்ளஸ் காவல் நிலையம் இது எல்லாமே வந்து தீக்கிரையாக்கப்படுது. நூற்பாலை தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா மறுபடியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தில் நடந்த சண்டையில் துப்பாக்கி சூட்டில் 4 பேர் கொல்லப்பட்டனர். ஸோ 1908 ஜூலை 7 தேச துரோக குற்றத்தில் வஉசிக்கு 2 முறை ஆயுள் தண்டனையும், சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டு நாடு கடத்தல் தண்டனையும் விதிக்கப்படுது. அரசு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுத்தது மட்டும் இல்லை, மக்களையும் கடுமையாக தண்டிச்சாங்க. இது ஆங்கிலேயரோட அடக்குமுறையோட தீவிரவாதத்தை தான் காட்டுச்சு. ஸோ இதுதான் அவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணமும் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிறதும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஷ் படுகொலை தூத்துக்குடியில், திருநெல்வேலியில் சுதேசி தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இளைஞர்களிடையே ஆத்திரம் வந்துச்சு. இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, வஉசியெல்லாம் அரெஸ்ட் பண்ணதுனால சுதேசி தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அங்கே இருந்த இளைஞர்களிடத்தில் அது ஆத்திரத்தை தான் கொண்டு வந்துச்சு. ஸோ ஆங்கிலேயர் அடக்குமுறைக்கு எதிராக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, மக்களோட கோபத்தை ஏற்படுத்த பத்திரிகைகள் வந்து பெரும் பங்கு வகிச்சிச்சு. இதை பற்றியெல்லாம் வந்து இந்த மாதிரி கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பத்திரிகைகள் மூலயமா சொன்னோன்னே இந்த இளைஞர்கள்லாம் கொதிச்செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த வாஞ்சிநாதன் பார்த்தீங்க அப்படின்னா 1911 ஜூன் மாதத்தில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருந்த ஆஷ் அப்படிங்கிறவரை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டு கொன்றுறாரு வாஞ்சிநாதன். எப்போ 1911 ஜூன் மாதத்தில் எங்கே, மணியாச்சி ரயில் நிலையத்தில். யாரை? ஆஷை சுட்டு கொன்னுறாரு. யார்? வாஞ்சிநாதன். ஸோ வாஞ்சிநாதன் 1880 திருவாங்கூர் அரசின் பகுதியில் பிறந்தவர். ஸோ அந்த அரசோட ஆட்சியில் இருந்த புனலூரில் வனத்துறை காவலராக பணியாற்றிட்டு இருந்தார் வாஞ்சிநாதன் பார்த்தீங்க அப்படின்னா பாரத மாதா அப்படிங்கிற குழுவை சேர்ந்த புரட்சிகர தேசியவாதியாக இருந்தார். ஸோ ஆசை சுட்ட பிறகு வாஞ்சிநாதன் பார்த்தீங்க அப்படின்னா தன்னைத்தானே சுட்டு கொண்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அவர் அது பையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடிதம் இருந்துச்சு. அந்த கடிதத்தை பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு தேசபக்தி உள்ள ஆள் அப்படிங்கிறத அந்த கடிதத்தை படிக்கும்போது அந்த கடிதத்தோட ஆழத்தை வெளிப்படுத்த முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. இவர் சுட்டதுக்கப்புறமா அந்த பையை செக் பண்ணும்போது இவர் எந்த அளவுக்கு தேசபக்தி உள்ள ஆள் அப்படிங்கிறத அந்த லெட்டர்லேருந்து தெரிஞ்சுக்க முடியுதுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வாவே சுப்பிரமணியன் தான் அவருக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுக்குறாரு. எங்கே கொடுக்குறாருன்னா பாண்டிச்சேரியில் தான் கொடுக்குறாரு. நமக்கு வாஞ்சிநாதனுக்கு யார் துப்பாக்கி பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னா வாவே சுப்பிரமணியன் தான் பாண்டிச்சேரியில் கொடுக்குறாரு. அடுத்ததாக படுகொலையோட விளைவுகள். ஸோ அந்த வாஞ்சிநாதன் வந்து ஆஷை கொன்னதுக்கப்புறமா என்ன விளைவுகள் நடக்குது அப்படின்னா, ஆஷ் படுகொலையின் பின்விளைவாக பாண்டிச்சேரி குழு மீது ஆங்கிலேய அரசு சந்தேகம் கொண்டு கடும் கண்காணிப்பு ஏற்படுத்தியது. அந்த பாண்டிச்சேரி டீம் மேலே தேசியவாத கருத்துக்கள் பரப்புவதற்கும் செயல்பாடுகளுக்கும் தடைகள் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவங்க கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து தீவிரமாக இந்த ஆங்கிலேயர்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மக்கள் இடத்துல தேசியவாத கருத்துக்களை பரப்புறதுக்கும் அதோட செயல்பாடுகளுக்கும் தடைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இதனால் 1911 16 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய இயக்கம் மந்தமாக இருந்துச்சு. 1916 தான் தன்னாட்சி இயக்கம் அன்னி பெசன்ட் அம்மையால் தொடங்கியதும் அது ஒரு புது பிறப்புக்கு வழிகாட்டியாக இருந்துச்சு.
ஸோ இதுதான் இந்த பாடத்தோட நிறைவு. ஸோ இந்த பாடம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.